குருநாதன் செய்த சந்ததம் திருநாமங்கள் நாவின் மேலெப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவான். நரஜன்மம் சபலமாக்கிடுவான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே. சச்சிதானந்த நாராயணா ஹரே. சச்சிதானந்த நாராயணா ஹரே. குருநாதரோட கிருபையோட நம்மளோட நாக்குலலாம் இன்னைக்கு நாமா ஒலிக்கிறது, நாமா வருது, நம்ம நாமா சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த ஒரு குருநாதரோட அனுகிரகத்தோட இந்த தினம் இந்த ஒரு சமர்ப்பணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்ப பாடின வரிகள் பூந்தானம் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பக்தர் அவரோட கிரந்தமான ஞானப்பானா அப்படிங்கிறதுல இடம்பெறுது. யார் இந்த பூந்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கேரள மாநிலத்தில் வாழ்ந்தவர், குருவாயூர்ல வாழ்ந்தவர், ரொம்ப கிருஷ்ண பக்தரா இருந்தார். இவருக்கு குழந்தை வேணும்னு ஒரு ஆசை இருந்தது. என்ன பண்றாரு, குருவாயூர் போய் பிரார்த்தனை பண்றாரு, குழந்தை கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவே ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனா சில சந்தர்ப்ப வசனங்கள்னால அந்த குழந்தை பகவத் சரணங்களை அடைஞ்சுடுது. அப்போ இவர் நம்மளா இருந்தா என்ன பண்ணி இப்போ ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம், திட்டிருப்போம், ஏன் பகவானே இப்படிலாம் பண்ற அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்றாரா, இந்த ஒரு வருத்தத்தையே தனக்கு பக்தி வரத்துக்கு ஒரு காரணமா மாத்திட்டார். இந்த ஒரு வருத்தத்திலேயே குருவாயூரப்பனோட சந்நிதி முன்னாடி போய் நின்று இந்த ஞானப்பானாவை பாடுறார். சரி, இந்த ஞானப்பானால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்ந்த ஒரு தத்துவம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனுஷ ஜென்மாங்கிறது கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா. எத்தனையோ ஸ்பீஷீஸ் இருக்கு, அதுல மனுஷனா பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கும். அப்பேற்பட்ட இந்த மனுஷ ஜென்மாவை அந்த மனுஷ ஜென்மாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் தர, அதை வேஸ்ட் பண்ணாம நம்ம மோட்சம் அடையிறதே நம்மளோட வேலையை வச்சுக்கணும். மோட்சம்னா வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் மாதிரி. அப்பேற்பட்ட இந்த ஒரு தத்துவத்தை இந்த ஞானப்பானா மூலமா பூந்தானம் நமக்கு தெரிவிக்கிறார். ஞானப்பானாவை பூந்தானம் மலையாளத்துல எழுதுறார். ஏன் சம்ஸ்கிருதத்துல ஒரு பெரிய 150 பேஜுக்கு ஒரு பெரிய நாவல் மாதிரி எழுதிக்கலாம், கிரந்தம் மாதிரி எழுதிக்கலாம். எதுக்கு மலையாளத்தை எழுதணும் அப்படின்னா, சம்ஸ்கிருதம் படிச்சு புரிஞ்சுக்கிறவா, அந்த கிராமர் தெரிஞ்சவா, நுவான்சஸ் தெரிஞ்சவா 100 பேர்ல 10 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த 10 பேருக்கு மட்டும்தான் மோட்சம், எல்லாரும் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற ஒரு சமநோக்கோட பூந்தானம் இந்த மலையாளத்தை எழுதுல. அதை நம்ம படிச்சாலே புரிஞ்சிடும், அவ்வளோ ஒரு எளிமையான பாஷை. இந்த மோட்சம், ஜீவாத்மா, பரமாத்மா, வேதாந்தம், இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் நம்ம பாரத தேசத்துல ஒரு காலத்துல ரொம்ப பேச்சா பேசிட்ட ஒரு காலம். இந்த சுவாமி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற மகாத்மா ரெக்கார்ட் பண்ற திண்ணை பேச்சுவிலே வேதாந்தபரமாக இருக்கும் அப்படின்னு அவரோட ஒரு வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் என்ன சொல்ற, திண்ணை பேச்சு, அதாவது இந்த பம்பு பேச்சுலாம் அந்த காலத்துல மோட்சம்னா என்ன, மோட்சத்தை எப்படி அடையாது, ஜீவாத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, அந்தர்யாமி யார் அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கான். திண்ணை பேச்சுனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திண்ணைங்கிறது அந்த காலத்து ஒரு கான்செப்ட். ஆத்து வாசல்ல ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம், அவங்க உட்காந்துக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த திண்ணையில உட்காந்துட்டு யூஸ்வலா என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த இடத்துல அந்த இடத்துக்கு வம்பு பேசுவாங்க. பக்கத்தாத்து மாமி என்ன பண்ணா, எய்தாத்து மாமி என்ன பண்ணா. ஆனா இந்த திண்ணை பேச்சுல வம்பு பேசாம மோட்சம் இந்த மாதிரி வேதாந்தத்தை பத்தி பேசியிருந்தா நம்மளோட முன்னோர்கள்லாம். அப்போ ஏன் நம்ம இந்த மோட்சம், ஜீவாத்மா, பரமாத்மா, வேதாந்தம் தானே ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்ட்னு ஒதுக்கி சார் அவன் வரட்டு வேதாந்தி சார் அப்படின்னு சொல்றோமே. யாருக்காவது இந்த வேதாந்த மார்க்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா வரட்டு அப்படின்னு சொல்றோமே. ஏன் அதை ட்ரைன்னு நம்ம ஏன் லேபிள் பண்றோம், ஏன் ஒதுக்கி வைக்கிறோம்? ஏன்னா அந்த ஒரு லிங்க் மிஸ்ஸிங். அந்த காலத்துல உண்மையான நாலேஜுக்கு ஒரு தேடல் இருந்தது.
எது பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு நாலேஜ் படிச்சுட்டே இருப்பா. யூஸ்வலா டிஸ்கஷன்ஸ் பண்ணுவா. ஆனா நமக்கு அந்த ஒரு சீக்கிங் இல்லை. அதுதான் இப்போ மிஸ். சரி, சீக்கிங் இல்லை சொல்லியாச்சு, இல்லை சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்போ எதுல ஏதாவது பார்த்து கத்துக்கணும். ஆனா ஒரு கிரந்தத்தை பார்த்து கத்துக்கிட்டா கண்டிப்பா புரியவே புரியாது. அப்போ அதுக்கு மூலம் ஒரு பேஸ் போடுற மாதிரி நம்ம எதையாவது கத்துக்கணும். அது எது? ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இதிகாச புராணங்கள் இதை தான் கத்துக்க முடியும். கூகுள்ல இதை கண்டிப்பா கத்துக்க முடியாது. சரி, ஏன் இதிகாச புராணம்? நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சொல்றோம், வேதரேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சீன சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே ராமாயணமா அவதாரம் எடுத்தது. வேதத்துக்கு பிரதிபாத்தியமான அந்த பகவானே ராமனா அவதாரம் எடுத்தார். அப்போ அதை படிச்சா நமக்கு ஒரு பேஸ். ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துப்போங்க. ஸ்ரீமத் பாகவதம் பிரகிருதம். ஆனா அப்ப அதுல இருந்து எங்க கத்துக்கிறது? அதுல ஏதாவது ஒரு எபிசோடு, ஒரு இன்சிடென்ட்ஸ்ல இருந்து கத்துக்க முடியுமா? அது அந்த ஒரு பேஸ் மாதிரி கத்துக்க முடியுமா அப்படின்னா, கிருஷ்ணலீலையை படிச்சாலே நமக்கு அந்த ஒரு பேஸ் அமைஞ்சிடும். கிருஷ்ணலீலைங்கிறது கிருஷ்ணனோட விளையாட்டு மட்டும் இல்லையே. அதுல அவர் பண்ற ஒரு விளையாட்டு, ஒரு லீலைக்கு பின்னாடி ஒரு தத்துவம், ஒரு மெசேஜ், ஹிடன் மெசேஜ் இருக்கு. இப்போ வெள்ளம் இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம். கோபிகள் எல்லாம் இது பண்றாருன்னா, ராசலீலை பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம். அப்படி கிருஷ்ணலீலையை படிச்சா புரிஞ்சுறாத உடனே அந்த ஒரு பாட்டை நமக்கு பகவான் செட் பண்ணி கொடுத்துருவோம். கிருஷ்ணலீலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ணலீலைய நாங்க இன்னைக்கு கண்டிப்பா உபன்யாசம் பண்ண வரல. திண்ணை பேச்சா வம்பு பேச வந்திருக்கோம். வம்பு பேசினாலும் கிருஷ்ண கதையை தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்றைய தினத்தோட வம்புல நீங்களும் கலந்துக்கிறீங்களா? இப்போ நம்ம எல்லாம் நிறைய இந்த சீரியல், வெப் சீரிஸ்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுல இதுவரை, இனி, தொடரும் அப்படின்னு ஒரு எபிசோடுக்கும் போடுவாங்க. அந்த மாதிரி போன வருஷம் நம்ம ஆரம்பிச்ச திண்ணை பேச்ச இந்த வருஷமும் கண்டினியூ பண்ண போறோம். நமர்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாருதாருதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரவைடூர்ய கிரீட குண்டல த்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுண்டலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபே விரோச்சமானம் வசுதேவமைக்ஷத அப்படின்னு 4 கைகளோட சங்கம், சக்கரம், கதை, பத்மம் இதெல்லாம் எடுத்துட்டு பீதாம்பரதாரியா கருமேக கலர்ல சிரிச்ச முகத்தோட மதுரால ஜெயில தேவகி வசுதேவருக்கு ஒரு பாலகன் அவதாரம் பண்றாளாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம கண்ணன் தான். அம்மா அப்பாவான தேவகி வசுதேவர் எங்க கம்சன் மத்த 7 குழந்தைகளை கொண்டாமாடி இவனையும் கொண்டுடுவானோ அப்படின்னு பயப்பட, கண்ணனும் அம்மா அப்பா உங்களுக்கு பயமா இருந்தா என்ன கோகுலத்துல நந்தபாபா யசோதா கிட்ட கொண்டு போய் விட்டுருவோன்னு சொல்றானாம். உடனே வசுதேவரும் கண்ணனை ஜான்சன்ஸ் பேபி மாதிரி ரேப் பண்ணி ஒரு கூடையில வச்சு பல தடைகள் தாண்டியும் கோகுலத்துல நந்தபாபா யசோதா கிட்ட கொண்டு போய் விடுறாராம். அங்க ஒரே பர்த்டே பார்ட்டியா, கொண்டாட்டமா, கோலாகலமா. கோபிகையரால் கண்ணனை பார்க்காம இருக்கவே முடியலையாம். ஐயோ, அவன் கண்ணு குண்டு குண்டா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. அவன் மூக்கு குட்டியா, அப்பா அவ்வளவு அழகா இருக்கு. அவன் சிரிப்புல எல்லாரும் மயங்கியே போயிடுறாராம். இப்படி யசோதா அம்மாவுக்கு ஒரே கூட்டமா. இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். தூங்கி இருக்கானாம். ரொம்ப டயர்ட். நம்மெல்லாம் வந்திருக்கோமே, எப்படி தூங்க விட முடியும்? எழுப்பி விட்டுலாமா? ஏடி கோபாலா ஸ்ரீவனமாலா ராதா லோலா
நாகனங்காரி லாலிக்கு ஆனா ஆயாகின்னு கோகுலத்துல கண்ணனும் வந்தாச்சு. ஆனா மதுரால கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலேன்னு கம்சனுக்கு ஒரே பயமாம். எங்க அந்த கண்ணன் வந்து தன்னை கொன்னுடுவானோ அப்படின்னு. கம்சன் யாரு? மதுராவுக்கே ராஜாவாச்சே, அவனுக்கு இல்லாத அடியாளா? அதனால எல்லாரையும் சேர்த்துட்டு ரூம் போட்டு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு Z வரைக்கும் கண்ணனை கொலை பண்றதுக்கு பிளான் போடுறானாம். நம்ம குஞ்சு பாப்பா கண்ணன் எப்படி அவ்வளோ பெரிய கம்சனை சமாளிக்க போறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிளானுக்கு எப்படி சமாளிக்கலாம்? சர்மதா நீ சொல்றியா? திண்ணை பேச்சு தொடர்கிறது. வாங்கோ வம்பு பேசலாம். அப்போ கம்சன் எல்லா அசுரங்களோட ராட்சசங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. அதுல ப்ராஜெக்ட் 1 பூத்தனா. பூத்தனா யாரு? அது ஒன்றும் பெரிய விஐபி எல்லாம் இல்ல. அது எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா பிறந்த குழந்தைங்களை கொண்டு சாப்பிடுவாளாம். அப்போ கம்சன் பூத்தனை கிட்ட சொல்றாளாம், நீ கம்சனை கிருஷ்ணனை கொண்டுட்டங்கிற செய்தியோட திரும்பி வா அப்படின்னு சொல்றாளாம். இப்போ வந்து கோகுலத்துல கிருஷ்ணன் குட்டி பாப்பா கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கானா. ஆனா கோபிகையால கிருஷ்ணனை பார்க்காம இருக்கவே முடியல. எப்போதுமே யசோதா மாத்துல கூட்டமாவே இருக்கான். பூத்தனை வந்து ஒரு அழகான பெண்ணோட உருவத்துல கிருஷ்ணனை தேட போறாளாம். கொஞ்சம் பெரிய உருவமா தலையை விரிச்சு போட்டுட்டு பெரிய பெரிய நகங்களோடு பெரிய பெரிய கண்களோட போனா கோகுலவாசிகள்லாம் துரத்தி விட்டுற மாட்டா பூத்தனைய. அதனால அழகான ஒரு பெண்ணோட உருவத்துல கிருஷ்ணனை தேடுறாளாம். தேடி வந்து கிடைக்கலன்னு கோபத்துல 2-3 குழந்தைங்களை அடிச்சு சாப்பிட்டுட்டாராம். அப்போ ரெண்டு கோபிகை பேசுறத கேட்கிறாளாம். நீ கண்ணனை பார்த்தியாடி, அவ்வளோ அழகா இருக்கும், என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியல அப்படின்னு பேசுறத கேட்டுடுறாளாம். உடனே பூத்தனை நினைக்கிறாளாம், இந்த பையன்தான் கம்சன் கொல்ல சொல்லியிருக்கானோன்னு போய் யசோதா மாத்துக்கு போறாளாம். போய் எல்லா கோபிகையும் பார்க்கறாளாம் பூத்தனைய. யார் இது? இவ்வளோ அழகா இருக்காளே, தெய்வலோகத்துல இருந்து வந்திருப்பாளோன்னு நினைக்கிறாளாம். அப்போ ஃபைனலி பூத்தனை யசோதா மாத்துல ரீச் ஆயிட்டு கூப்பிடுறாளாம். யசோதே, நான் வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கலாமான்னு கேட்குறா. அப்போ வந்து இப்போ யசோதா அம்மா சொல்றா, அதுக்கு என்ன தாராளமா கொடுங்கோன்னு சொல்லிட்டு யசோதா அம்மா அவளோட சோஸ் பண்ண போடுறாளாம். முன்னாடி காலத்துலலாம் வெளியில இருக்கிறவாளும் பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாளாம். அப்போ பூத்தனை கொஞ்சம் கண்ணனை கையில எடுத்துட்டு அக்கம் பக்கம் யாரும் இல்லாத இடத்துல போய் கிருஷ்ணனுக்கு விஷம் கலந்த பால் கொடுக்கறாளாம். பால் குடிக்கிற வியாஜத்துல கிருஷ்ணர் பூத்தனையோட பிராணனையும் சேர்த்து உறிஞ்சிடுறாளாம். வலி தாங்க முடியாம பூத்தனை அவளோட ஒரிஜினல் சைஸ்க்கு மலை மாதிரி வந்துடுறாளாம், விழுந்துடுறாளாம். கிருஷ்ணரும் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துடுறாளாம். பூத்தன மதன பாப விநாசன கேசவா ஹரே மாதவா. பூத்தன மதன பாப விநாசன கேசவா ஹரே மாதவா. கோகுல பாலனே ஓடிவாயோ, கோபால பாலனே ஆடிவாயோ. கோகுல பாலனே ஓடிவாயோ, கோபால பாலனே
மோட்சம் கொடுத்தார்? கிருஷ்ணரோட ஸ்பர்ஷம் பட்டதுனாலே பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துருது. ஒரு தாய் மாதிரி கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தால அதனாலே பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டார். அப்போ யசோதாமா தேடி போறா, கண்ணனை காணுமே. இப்போ பார்த்தா கண்ணன் நம்பிக்கை எதுவுமே தெரியாத மாதிரி ஜாலியா பூத்தனை மேல சரஸ்வரம் விளையாடிட்டு இருக்காராம். அப்போ யசோதா அம்மா கிருஷ்ணரை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை கட்டி அணைச்சுட்டாராம். இப்படியே கிருஷ்ணரும் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டாராம். अत्यंत कठिने घोरे पूतना पर्वते क्रीडन्तमाश्रये कृष्णं नन्दबालककुञ्जरम्. அந்த பெரிய பூதரை மேல கிருஷ்ணர் அங்கேயும் இங்கேயும் விளையாடுறது எப்படி இருக்கா, ஒரு பெரிய மலையில ஒரு குட்டியான அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான கம்பேரிசனை ஸ்ரீ அண்ணா தன்னோட கிரந்தமான கோவிந்த கதாமிருதத்தை தர. சரி, இப்ப பூதனைக்கு பெருமாள் மோட்சம் வந்துட்டேன், கம்சனுக்கு இல்லாத அடியாளா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பூத்தனை போயிடுவா, கிருஷ்ணன் பூதனை கொண்டு அண்ணன் தானே அனுப்பிச்சு வச்சிருக்கான். இப்போ அடுத்த ஆளை அனுப்புறான். இவனை கிருஷ்ணர் எப்படி டேக்கிள் பண்றார் அப்படிங்கிற கதையை நம்ம ஒரு கோப பையன்கிட்ட கேட்போம். அவனை நிறைய பார்த்துருக்கான், நிறைய நியூஸ் சேனல் கூட அவனை இன்டர்வியூ பண்ணியிருக்கான். சீனு, இங்க வந்து சொல்றியா? கம்சன் எந்த ராட்சசன் அனுப்புறான் கிருஷ்ணரை கில் பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தா திருநாவர்த்தன்னு ஒரு டொர்னேடோ அசுரன் அனுப்புறான். டொர்னேடோ மாதிரி ஃபாஸ்டா சுத்துவான். 500-600 கிலோமீட்டர்ஸ் தான் கோகுலம்க்கு போயிட்டான். அப்ப யசோதா மாதா குட்டி பாபா கிருஷ்ணனை ஆத்து வெளியில திண்ணையில விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைய பண்ண போயிட்டாங்க. அப்ப யாருமே இல்லை. டொர்னேடோ அசுரன் கோகுலம்க்கு ரீச் ஆயிட்டு அங்க இங்க அங்க பார்த்துட்டான். அவனோட டொர்னேடோலையும் ஆடு மாடு செடிகள் மரங்கள் சாண்டு பாத்திரங்கள்லாம் பறந்துச்சான். அப்ப திருநாவர்த்தன் கிருஷ்ணரை ஸ்பாட் பண்ணிட்டு அவனை மேல 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 தூக்கி போயிட்டான். அப்போ திருநாவர்த்தன் கிருஷ்ணரை தூக்கும் போது கிருஷ்ணர் ஒரு புல் போல மாதிரி இருந்தானா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கொஞ்சமா ஹெவி ஆயிட்டு ஹெவிவெயிட் சாம்பியனா ஆயிட்டானா. திருநாவர்த்தனால அவனை தூக்கவே முடியல. என்னால கண்ணுல குத்தி நான் தலையை பிடிச்சி இழுத்து ஒரு வழி பண்ணி தலையை சுத்திட்டு கீழே விழுந்தா திருநாவர்த்தன். அப்போ கோகுலம்ல இருக்கிற பீப்புள் தேடினாங்க கிருஷ்ணன் எங்கன்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் திருநாவர்த்தன் மேல ஜாலியா விளையாடி இருந்தான். திருப்பியும் யசோதா மாதாவுக்கு பிபி ஏறிச்சு. திருநாவர்த்தன் கையில ஒரு புல்லு மாதிரி இருந்த இந்த மூலகத்திற்கும் நாதனான அந்த பகவான நான் 3 தடவை வணங்குறேன் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா தன்னோட கோவிந்த கதாமிருதம் அப்படிங்கிற கிரந்தத்துல எழுதியிருக்கார். இப்படி திருநாவர்த்தனுக்கும் கண்ணனுக்கும் உடைய ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் முடிஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் அது கண்ணன் எமர்ஜ்ட் அஸ் தி வின்னர். அதனால கம்சன் ஒன்றும் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது, அடுத்த அடியால் அனுப்புறான். இது ரொம்ப ஒரு கியூட்டான யூனிக்கான ஸ்டோரி. இத பார்கவி சொல்லு. இப்போதான் படிச்சேன், சுட நியூஸ். இப்போ திருநாவர்த்தன் கதையும் முடிஞ்சிருத்து. யாராவது பவர்ஃபுல்லா இருக்க மாட்டானா அப்படின்னு கம்சன் நினைக்கிறான். இப்போ கம்சனுக்கு இல்லாத அடியாளா சகடாசுரன் உத்கச்சன் பேரு அவன் அனுப்புறான், நீ இந்த வேலையை பார்க்க முடியும். அவனுக்கு என்ன ஸ்பெஷல் எபிலிட்டினா என்ன லிவிங்கோ நான் லிவிங் திங்குள்ளேயோ போய் பூந்துட்டு அவனோட வேலையை காட்டுவான்.
அந்த காலத்துல தான் வீட்டுக்கு வெளியில ஒரு உடைஞ்சு போன மாட்டு வண்டியில தொடப்பம் வைப்பாங்க, குழந்தைக்கு காத்து கருப்பாண்டாம இருக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி யசோதா அம்மா குட்டி பாப்பா கண்ணனை மாட்டு வண்டி பக்கத்துல வச்சுட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க. குட்டி பாப்பா கண்ணன் ஜெல் ஜெல்லுன்னு உட்காந்து காலை தத்துக்கான்னு உதச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்போ யாரும் இல்லாத நேரமா பார்த்து சகடாசுரன் வந்து அந்த உடஞ்சு போன மாட்டு வண்டி கூட போய் ஏறிட்டான். அவனோட பிளான் என்னன்னா, அந்த மாட்டு வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்தா ஏற்றிட்டு கொண்டுலான்னு பார்த்தான். ஆனா நம்ம கிருஷ்ணர் ஆர்டினரி பேபியா அப்படின்னு நான் பண்ண விடுவானா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வர 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 காலை தத்துக்கான்னு அடிச்சிருக்க கிருஷ்ணர். இப்போ கிட்ட கிட்ட வர வர ஒரே அடிப்பாரு, மாட்டு வண்டி வானத்துக்கு போய் பீஸ் பீஸா உடைச்சு வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போயிருக்கு. பாவம் யசோதா அம்மா அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா ஏதாவது பீஸ் மிஞ்சினா தானே எல்லாம் வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போயிருக்கு. இப்படிதான் பகவான் கிருஷ்ணருக்கு, இப்படிதான் பகவான் சகடாசுரனுக்கு மோட்சம் பண்ணார். அன்றைய உலகம் அளந்தாரே, அன்றைய உலகம் அளந்தாரே, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாடிகள் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாடிகள் போற்றி, கொன்ற சகடம் கொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குடிலாய் கடல் போற்றி, குன்று குடையார் எழுந்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் கையில் போற்றி, என்றென்றும் என்றென்று சேவகமே எரிவரை கொள்வார், இன்றையாவதோம் இறங்கேலோரும் பாவார், இன்றையாவதோம் இறங்கேலோரும் பாவார். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய். ஒரு காலத்துல எந்த பெருமாள் உலகத்தையும் வளர்ந்து பதிக்கு அவரோட கர்ப்பத்தை நீக்கினாரோ, அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு இந்த துந்துபி சகடாசுரனை உதச்சு மோட்சத்துக்கு ஏற்படுறதுனா பெரிய விஷயமே இல்லை. இப்படி ஆண்டாள் பெருமாளோட ஒவ்வொரு லீலையும் இந்த 24ஆம் பாசுரத்துல சொல்லி அவரோட ஒவ்வொரு அவயவத்துக்கும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இப்படி ஒரு பக்கம் பார்த்தா கம்சன் பாட்டு ஆள் அமிச்சுட்டே இருக்காங்க. கம்சனுக்கு ஒரே பயமா இருக்கு. அவனையும் ஈஸியா டாக்கிள் பண்ணிட்டான் கண்ணன். ஆனா இன்னொரு பக்கம் தன் வயசுக்கு ஏத்த மாதிரி பெரிய பெரிய விஷமங்களையும் லீலைகளையும் லூட்டிகளையும் அடிக்கிறானாம் கண்ணன். நீங்கெல்லாம் எங்களை விஷமோன்னு சொல்றேனே, எங்க கண்ணன் அடிச்ச விஷமத்தெல்லாம் கேட்டேன்னா எங்களெல்லாம் சமத்துன்னு சொல்லிடுவேன். அப்படி ஒரு நாள் காலனியில இருக்கிற எல்லா பசங்களையும் சேர்த்துண்டு மூணு மாடை சேர்த்துண்டு 4-5 குரங்கள் சேர்த்துண்டு ஒரு ஆத்துக்கா போய் வெண்ணெய் திருடுறானா. தன்னாத்துல என்னதான் யசோதா அம்மா பானையா வெண்ணெய் கடைஞ்சு வச்சிருந்தாலும் பக்கத்தாத்து பங்கஜ மாமியாத்து வெண்ணெயோட டேஸ்ட் இருக்கேன். ஆஹா, அருமையா இருக்குமா. அப்படி வெண்ணெய் திருடுறது, பானையை உடைக்கிறது, கோபிகையரை வம்பிழுக்கிறதுன்னு இல்லாத விஷமம் எல்லாத்தையும் செஞ்சானா. அப்படி ஒரு நாள் வசமா மாட்டின்டான். என்ன நடந்தது சண்முகா, சொல்லு. அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி கல் எடுத்து பானையெல்லாம் உடச்சு வெண்ணெய் சாப்பிட்டு போயிடுவானா. ஒரு நாளைக்கு இந்த கோபிகையால என்னோட அட்டகாசத்தை தாங்க முடியலையா. அதனால எல்லா கோபிகையும் யசோதா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாளாம். இப்போ கூப்பிடுறாளாம், யசோத யசோத கொஞ்சம் வெளில வாயேன். அப்போ
அப்போ யசோதாம்மா வந்து பார்த்து கேட்குறா, ஏன்டி எல்லாரும் இங்கே வந்திருக்கேன்? அப்போ கோபிகையெல்லாம் சொல்றா, உன் கண்ணன் வெண்ண திருடிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் டெய்லியும் வெண்ண திருடுறான் அப்படின்னு சொல்றாளாம். உடனே யசோதாம்மா சொல்றாளாம், சும்மா வெண்ண திருடினா சொல்லாதீங்க, அவளை கையோட பிடிச்சிருவாங்கோ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோபிகையெல்லாம் கையோட பிடிச்சிருவாங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் வெண்ண திருடும் போது வசமா மாட்டிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு போறாளாம். அப்போ இது எப்படியோ கண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தான், இதெல்லாம் ஒரு லீலை தானே, ஒரு விளையாட்டு தானே. அதனால ஒவ்வொரு கோபிகை ஆத்துக்கும் ஒவ்வொரு கண்ணனா போறானா, ஒவ்வொரு கோபிகையும் அவனை பிடிச்சிடுறாளாம். அவனை தர யசோதா ஆத்துக்கு அழிச்சுட்டு போறாளாம். அப்போ வந்து ஒரு கோபிகை கையில இருக்கிற கண்ணன் இன்னொரு கோபிகை கையில இருக்கிற கண்ணன் தெரியாதான். இப்போ ஒரு கோபிகை இன்னொரு கோபிகையை பார்த்து யோசிக்கிறாளாம், ஏன் இந்த கோபிகை இப்படியே கை வச்சுனாங்க. அந்த கோபிகை இன்னொரு கோபிகையை பார்த்து யோசிக்கிறாளாம், ஏன் இந்த கோபிகை இப்படியே கை வச்சுக்கிறாங்க. ஃபைனலி எல்லா கோபிகையும் இப்போ யசோதா மாத்துக்கு மேலே அசம்பிள் ஆயிட்டாலாம். கூப்பிடுறாளாம், யசோத கொஞ்சம் வெளில வாயேன். இப்போ யசோதா அம்மாவுக்கும் சுளுக்கு எடுக்கிற பழக்கம் இருந்துதான். இப்போ யசோதா அம்மா பார்க்குறாளாம், ஏன் எல்லாரும் இப்படியே கை வச்சுட்டு வரா, எல்லாருக்கும் சுளுக்கு பிடிச்சிருந்தா நீ சுளுக்கு எடுத்து மாளாது. இப்போ கேட்குறாளாம் யசோதா அம்மா, ஏன்டி ஏன் இப்படியே கை வச்சுட்டு வரேன், உங்க எல்லாருக்கும் சுளுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு எல்லாருக்கும் சுளுக்கு எடுத்து விடணுமா அப்படின்னு கேட்குறாளாம். உடனே எல்லா கோபிகையும் சொல்றாளாம், சுளுக்கா எனக்கா, நீ தானே கண்ணனை வந்து இழுத்துன்னு வந்தா வெண்ணத்திடும் போது இழுத்துன்னு வந்தா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் கண்ணனை கூட்டின்னு வந்திருக்கேன், பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்றாளாம். இப்போ ஒரு கோபிகை, நான் தானே கண்ணனை இழுத்துன்னு வந்திருக்கேன், இவன் கண்ணனை இழுத்துன்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறாளாம். அப்போ வந்து யசோதா அம்மா சொல்றாளாம், சும்மா கண்ணன் உங்க எல்லாருக்கும் கண்ணன் பித்து பிடிச்சி போயிடுது, கண்ணன் உங்க யாருக்கிட்டையும் இல்லை என்கிட்ட தான் இருக்கா. காத்தால 6 மணிக்கு தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சா, மணி 10 இன்னும் சாப்பிட்டு முடிச்ச பாடு இல்லை. பாரு இதோ கூப்பிடுறேன் பாரு, கண்ணா கொஞ்சம் வெளில வாயேன். அப்போ கண்ணன் 5 விரலையும் வாயில வச்சுட்டு தயிர் சாதம் வழிய என்னம்மா கூப்பிட்டியாமா அப்படின்னு வரானாம். அப்போ எல்லா கோபிகைக்கும் ஒரு அமேஸ்மெண்ட், ஆச்சரியம். கைய திரும்பி பார்க்கறாளா, பட்டு எல்லார் கையில இருந்த கண்ணனும் மறைஞ்சிடுறாளாம். யசோத கையில இருந்த கண்ணன் மாத்திரம் தான் தெரியறாளாம். அப்போ எல்லா கோபிகையும் சொல்றாளாம், அடே அப்பா உன் கண்ணன் ஒன்றும் சாதாரண கண்ணன் இல்லை, மாயாஜால கண்ணன், விஷமக்கார கண்ணனா இருக்கானே. மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க உண்டாது. சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் திருந்திட போறானா. ஒரு நாளைக்கு அம்மா கிட்ட வசமா மாட்டான். அம்மா கிட்ட அவ வெண்ண திருந்த லீலைலாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அதனால அம்மா வந்து கண்ணனை அடிக்க குச்சி எடுத்துட்டு ஓடுறாங்களாம். கண்ணனும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணறதுக்கு அவனும் ஓடுறானா. ஒரே கண்ணனோட யசோதோட இப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி ரேஸ் மாதிரியே போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் கண்ணன் ஓடும் போது மரத்துக்கு அடியில ததிபாண்டன் அப்படின்னு ஒருத்தன் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தானா. ததிபாண்டன் யாரு? ததிபாண்டன் வந்து தயிர் விற்கிறவன்.
அவன் கண்ணனுக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால கண்ணன் வந்து ததிபாண்டன் கிட்ட ஒழிச்சுக்கலாமான்னு கேட்டான். ததிபாண்டா, நான் இன்னைக்கு என் அம்மா கிட்ட வாட்டினா நான் இன்னைக்கு காலி, அதனால நான் உன்னோட பானைக்குள்ள ஒழிஞ்சுக்கலாமா? பானையா? சரி ஒழிஞ்சுக்கோவா அப்படின்னு ததிபாண்டனும் விட்டுட்டானா. இப்போ கிருஷ்ணனும் ரெடியா போய் ஒழிஞ்சுட்டானா. ஒரு சமயம் போல அம்மா வந்து இந்த பக்கம் வராங்க. ததிபாண்டா இங்க வாடா, நீ கிருஷ்ணனை பாத்தியாடா? அவன் இன்னைக்கு என்கிட்ட காலி செம்மையா திட்டி வாங்க போறான். இல்லையேம்மா, அவன் இந்த சைட் வரவே இல்லையே. ததிபாண்டா பொய் சொல்லாத, நீ கிருஷ்ணனுக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு தெரியும். நான் உங்ககிட்ட போய் ஏமா பொய் சொல்ல போறேன்? அவன் இங்க வந்தா நான் கண்டிப்பா புடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ததிபாண்டன் வேற யசோதா அம்மா கிட்ட சொல்லிட்டானா. ஐ திங்க் அவன் அந்த சைட்ல தான் போனா, நீங்க அந்த சைட்ல வேணா போய் தேடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டானா. சரி வந்தா புடிச்சுவே, நான் அந்த சைட்ல போய் தேடுறேன் அப்படின்னு யசோதா அம்மாவும் போயிட்டாங்க. கண்ணனுக்கு நிம்மதி. அப்பாடா, அம்மா போயிட்டாங்கடா. ததிபாண்டா திறந்துடுறா. என்னடா யோசிக்கிற? இல்ல கிருஷ்ணா, உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே. வேலையா? இதுதான் நீ முதல்ல சொல்லவே இல்லையேடா. என்னடா இது இப்போ போய் சொல்றியே? டீல்லே இல்லையேடா இதெல்லாம். நீ வந்து இப்ப அந்த வேலை பண்ணதுக்கு ரெடினா நான் உன்னை வெளியில விட்டுடுவேன் அப்படின்னு ததிபாண்டன் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டாராம். சரி, என்ன வேலை ஆகணும்? நீ எனக்கு மோட்சம் தரணும். மோட்சமா? ததிபாண்டா உனக்கு எப்படி அது தெரியும்? ஊருக்கே தெரியுமே, நீ மாம்பழ பழக்காரிக்கு மோட்சம் கொடுத்த கதை எல்லாருக்கும் தெரியாதா? அதனால நீ எனக்கு மோட்சம் கொடு. அப்படியா? மோட்சம் வேணுமா? சரி தரேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணரும் ததிபாண்டனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரா. இப்ப வெளியில விட்டுருதா? என்னடா இது திருப்பியும் யோசிக்கிற? இன்னொரு வேலை ஆகணுமா? ஆமாடா கிருஷ்ணா, எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? நீ என்னோட பானைக்கு மோட்சம் தரணும். பானையா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா, அது ஒரு 4 வீக் இருந்தா எப்படிடா அதுக்கு போய் நான் மோட்சம் தர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ அந்த பானை எனக்கு ரொம்ப நாளா ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த பானை இப்போ உன்னையும் ஹெல்ப் பண்ணறதுல, அதனால அதுக்கு நீ மோட்சம் கொடு. சரி கோவப்படாத, கத்தாத, மோட்சம் தந்துடுற அப்படின்னு கிருஷ்ணரும் சொல்லிட்டு பானைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டார். இப்ப ததிபாண்டன் வந்து கிருஷ்ணரை வெளியில விட்டுட்டு கிருஷ்ணரும் ஜல்லுன்னு குதிச்சு ததிபாண்டனுக்கு ஒரு பிக் ஹகி கொடுத்துட்டு ஓடி போயிடலாம். இன்னைக்கும் வைகுண்டத்துக்கு போனேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பானையும் சகடாசுரனோட கொஞ்சம் பீசஸும் இருக்கும். பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புவோம். சரி, இப்போ கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் எழுதிருக்கிறார், பானைக்கு உடைக்கிறார், மட்டை பிடிக்கிறார். இது என்ன பரமாத்மா பண்ற வேலையா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. கிருஷ்ணர் எதை பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கும். இப்போ எங்க பாலை திருடுறார், வெண்ணெயை திருடுறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளோட மனசும் கள்ளம் கபடம் இல்லாம வெண்ணெய் மாதிரி வெள்ளையா சாத்வீகமா இருந்ததுன்னா கிருஷ்ணர் அதை திருடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சரி, இப்போ வந்து பானையை வந்து அவங்க கட்டி வச்சிருக்கா உரி மேல, அது ஒரு 10 பேர் மேல ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு திருடுறார் அப்படின்னா என்ன? நம்மளோட மனசையும் நம்ம ஹை தாட்ஸோட நல்ல சிந்தனைகளோட மேல உரி மேல இருக்கிற வெண்ணெய் மாதிரி ஹையா வச்சிருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டாவது கிருஷ்ணர் அதை திருடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். இன்னொன்று கவனிச்சோன்னா, பக்தி பண்ணா நமக்கு என்னைக்குமே கர்மா போகவே போகாது. பக்தி பண்ணா அந்த கர்மாவோட வெயிட் தான் நமக்கு தெரியாது. கர்மா நம்ம நிறைய மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம். அதுல நம்ம ரொம்ப ஜெனரஸ். கர்மா நிறைய சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். கஷ்டம் வரும். கிருஷ்ண பக்தி பண்ணா கஷ்டம் போகாதுன்னு போகும்னு ஒரு சாஸ்திரத்தையும் இல்லை. அப்போ கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு என்னையா எனக்கு எஃபெக்டே தெரியல, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு கிருஷ்ணரை திட்ட முடியாது நம்மளால. இப்போ பூர்ணானந்தம் தான் கிருஷ்ண பக்தி பண்ணார், அவருக்கு வராத கஷ்டமா? பக்தர்கள் எவ்வளவோ பேர் கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கா. கிருஷ்ணா வாபா, ராமா வாபா கதறி எழுதியிருக்கார் தியாகராஜர்,
முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி போன்ற பக்தர்கள், வாகையக்காரர்கள்லாம். அப்போ அவளுக்கு வராத கஷ்டமா? கிருஷ்ண பக்தி பண்ணா கஷ்டம் வரதான் செய்யும். அது நம்மளோட கர்மா. கஷ்டத்தோட வெயிட் தெரியாது. அப்படி பக்தியோட மகிமையை தான் கிருஷ்ணன் இந்த கிருஷ்ண லீலைகள், வெண்ண திருடுற லீலை, பால திருடுற லீலை எல்லாத்து மூலமாகவும் காமிக்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். ரொம்ப தத்துவார்த்தம் பொருந்தின ஒரு சம்பவம். அதை தன்யா சொல்ல நம்ம கேட்போமா? இப்படி ஒரு நாள் நல்லா திண்ணையில கண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுந்தா ஒரே பசி. ஆஃப்டர் ஹங்கர் நம்மளுக்குலாம் வரும்ல, அந்த மாதிரி ரொம்ப பசிக்கிறதான். ஓரத்துல பார்த்தா அம்மா வெண்ணெய் கண்ணன் இருக்கா. ஓடி போய் அம்மா கிட்ட, அம்மா கழுத்த ஒரு கையால கட்டிட்டு இன்னொரு கையால மத்த புடிச்சுட்டாங்க. இதுதான் நம்ம இப்ப எல்லாரும் பார்த்து ரசிக்கிற உடுப்பி கிருஷ்ணர் ரூபம். இப்படி கட்டிட்டு, அம்மா பசிக்கிறதுமா, பால் வேணுமா அப்படின்னோடனே, அம்மா பால் வேணுமாடி உனக்கு அப்படின்னு ஆசையா மடியில வச்சுட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் பார்த்தா தெரியறது, கிச்சன்ல அடுப்புல வச்சிருக்கிற பால் பொங்க போறது அப்படின்னு. உடனே நம்ம கண்ணனை அப்படியே கீழே விட்டுட்டு கிச்சன்ல இருக்கிற பாலை பார்க்க போயிட்டான். வந்ததே பால் நம்ம கண்ணனுக்கு கோபம். என்ன விட்டுட்டு அந்த பால் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு ஆத்துல இருக்கிற வெண்ணெய் பானையை உடைக்கிறது, தயிர் எல்லாத்தையும் கீழே கொட்டுறது, கயிறை அவிழ்த்து விடுறது, மத்த முதிக்கிறதுன்னு வீட்டையே ரணகலப்படுத்திட்டான். அம்மா அப்பாடா, பால் கிச்சனை கிளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு திரும்பி பார்த்தா வீடே ரணகலமா இருக்கு. ஆனா கண்ணனை மட்டும் காணும். ஆனா யசோதா அம்மா கண்டுபிடிச்சிட்டா கண்ணன் எங்க போனா அப்படின்னு. அந்த பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்துலயும் நம்ம ஆத்துல ஒரு வருஷமும் கோகுலாஷ்டமிக்கு போடுவோமே கால் கடையம், கண்ணன் கால் கடையம். அந்த மாதிரி கண்ணன் அதுல தக்கா புதக்கான பொச்சாக் மொச்சாக்னு நடந்து போயிருக்கான். அது நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு கம்பை எடுத்துட்டு கண்ணை ஒன்று பிடிச்சுடுறேன் பார் அப்படின்னு ஓடுறாங்க. கண்ணனோட யசோதோட இங்க ஸ்ரீ அண்ணா ஒன்று சொல்லுவ, நிக்கிற பெருமாளையே நம்மளால பிடிக்க முடியல, இந்த பெருமாள் ஓடிட்டு இருக்க யசோதையால பிடிச்சிடவா முடியும்? ஆனாலும் யசோதை ஈடு கொடுத்துட்டு ஓடுறா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல முடியல, அப்படியே உட்காந்துடுறா. வேர்த்து கொட்டி அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சு போய், பூவெல்லாம் உதிர்ந்து போய், சாந்து மை எல்லாம் மறைஞ்சு போய், கண்ணா என்னால முடியலடா அப்படின்னு. எப்பொழுதுமே நான் கண்ணனை பிடிச்சிடுவேன், நான் வீடு கட்டிடுவேன், நான் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் இஃப் இட் டசன்ட் டர்ன் அவுட் வெல், நம்மெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி டிப்ரெஸ் ஆகிடும். அதே கண்ணனுக்காக வீடு கட்டுறேன், கண்ணனுக்காக படிக்கிறேன், கண்ணன் தான் என்னை வீடு கட்ட வைக்கிறான், கண்ணன் தான் என்னை படிக்க வைக்கிறான் அப்படின்னு கண்ணன் he is just using me as a tool அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்ம எஃபர்ட் மட்டும் எடுத்தா போதும், ரிசல்ட் அவனே பார்த்துப்பான். சப்போஸ் ரிசல்ட் வரலைன்னா கூட எல்லாம் கண்ணன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயம் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இங்க யசோதா அம்மா உன்னை பிடிச்சுடுறேன் பாரு கண்ணா அப்படின்னு சொல்றது ஈகோயிஸ்டிக்கா சொல்றான்னு நினைச்சுக்க கூடாது. அது ஒரு தாய்மையில உன்னை பிடிச்சிட முடியாதா கண்ணா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல சொல்றது. இப்படி யசோதா ஒரே டயர்டாகி இந்த டயர்ட்னஸ்ல கண்ணிலிருந்து ஒரு சொட்டு ஜலம் விழுந்துதான். உடனே கண்ணன் வந்துட்டானாம். எப்பொழுதும் தன்கிட்ட சரணாகதி பண்ணவால, தன்கிட்ட அன்பா பிரேமையா இருந்தவால ஒரு செகண்ட் கூட கலங்க விட்டதோ கஷ்டப்பட விட்டதோ இல்லையாம் கண்ணன். இங்க அம்மாவை மட்டும் கஷ்டப்படவா விட போறான். அம்மா வந்துட்டேம்மா அப்படின்னோடனே யசோதையும் இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு பிடிச்சிட்டேன் பார் அப்படின்னு ஒரு தர இழுத்துட்டு போறான். ஒரு உரல நிக்க வச்சு ஒரு பெரிய கயரா எடுத்து கட்ட பாக்குறான். 2 fingers space குறையறான். கண்ணா நகரக்கூடாது, அங்கேயே தான் நிக்கணும் அப்படின்னு விரட்டிட்டு நகுந்த அவ்வளவுதான் அப்படின்னு இன்னும் பெரிய கயிறு எடுத்துன்னு வர போறான். அப்பயும் 2 fingers space குறையிறது. கண்ணன் பார்த்து நான் இப்படியே நிக்கிறேன், என்னோட போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தானா. பெரிய பெரிய கயிறா எடுத்துன்னு வர 2 fingers space குறைஞ்சுட்டே இருக்கான். இப்படி வெண்ணெய் சாப்பிட்டு வயத்தை பானை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன், வயத்தை எக்கிக்கோடா எக்கிக்கோ அப்படின்னு கிட்ட எக்கிக்கிறேன் அப்படின்னு கண்ணனும் எக்கிண்டானாம். உடனே நல்லா டைட்டா கட்டி போட்டுட்டாலாம். டைட்டா கட்டி போட்டதுனால அவன் பயத்துல ஒரு தழும்பு விழுந்துட்டான்.
விழுந்ததுனால அவனுக்கு தாமோதரன் அப்படின்னு பேர் வந்துதான். கோவிந்த தாமோதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா 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 ராதா பிரிய மோகனா கிருஷ்ணா ஷியாம சுந்தராங்கனா ராதா பிரிய மோகனா கிருஷ்ணா ஷியாம சுந்தராங்கனா கோவிந்த தாமோதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா கோவிந்தன வல்லபா கிருஷ்ணா கோகுல பாலகா கோவிந்தன வல்லபா கிருஷ்ணா கோகுல பாலகா கோவிந்த தாமோதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா கோவிந்த தாமோதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா கோவிந்த தாமோதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா கிருஷ்ணா கோபால முரளிதரா श्याम सुंदर लाल की जय। அம்மாவும் நல்லா டைட்டா கட்டி போட்டுட்டா. நம்மளா ஒரு இடத்துல உட்கார்ந்து சரித்திரமே கிடையாது. விளையாட்டு பண்ணி தான் பழக்கம், விஷமம் பண்ணி தான் பழக்கம். இப்படி மேலே பார்த்தானா, கீழே பார்த்தானா, இந்த பக்கம் பார்த்தானா, அந்த பக்கம் பார்த்தானா, ஒரே போர் அடிக்கிறது. நகர ட்ரை பண்ணும் அப்படின்னு இழுக்கிறானா. உரல் நகரல, உரல் நகரல. கண்ணனுக்கு இல்லாத புத்தியா அந்த உரலை அப்படியே திருப்பி போட்டு உயிர் மாதிரி ஆக்கிட்டானா. அந்த வீர் மாதிரி ஆக்கின உரலை அப்படியே இழுத்துட்டே போறானா. நடுவுல பார்த்தா 2 மரம் சேர்ந்தாப்புல நிக்கிறது. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? என்னடா இது சோதனை மேல் சோதனையா இருக்கு, அம்மா வேற நம்மளை கட்டி போட்டுட்டா, இப்போ வேற வலிக்கிறது, மரம் வேறயா. ஆனா கண்ணனுக்கு அப்படி இல்லை. எல்லாமே ஒரு விளையாட்டு தான். ஐ மரம் உள்ள நுழைஞ்சு போவோமா அப்படின்னு உள்ள நுழைஞ்சு தன்னை எப்படியோ பிக்கிட்டு உள்ள போயிட்டானா. இப்ப இந்த உரலை உள்ள இழுத்துட்டு வரணுங்க, அதானே பெரிய பிரச்சனையே. இழுத்து பார்க்கறாங்க, வரல வரல அப்படின்னு ஒரு இழுக்கிறானா. பட்டான ஒரு சவுண்ட் கேட்கறதா. அதுல இருந்து 2 தேவர்கள், நலக்கூபரன் மணிக்கிரீவன் அப்படின்னு 2 பேர் வரலாம். இவ 2 பேரும் குபேரனோட பசங்க. நாரதர்கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்திருந்ததுனால சாபம் வாங்கிட்டாராம். மரமா போ அப்படின்னு சொன்னா அது ஒரு சாபம். பிருந்தாவனத்துல மரமா போ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு சாபமா? பிருந்தாவனத்துல ஒரு கல்லா போகிறதுக்கு கூட எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி இவ 2 பேருக்கும் ஒரு கஷ்டம் இருந்துதான். இவ்வளோ நாள் கண்ணனோட லீலைகள் எல்லாத்தையும் பார்த்து வந்திருந்தாலே இனிமே அதை பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு கஷ்டமாம். ஆனாலும் கண்ணன் கிட்ட வேண்டிக்கிறாளாம், கண்ணா, தேவலோகத்துல எவ்வளவு துசங்கங்கள் இருந்தாலும் என் வாயில எப்பொழுதும் கண்ணன் கிருஷ்ண நாமா ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? நம்மளை சுத்தி எவ்வளவு துசங்கங்கள் வேணா இருக்கலாம், எவ்வளவு நெகட்டிவிட்டி வேணா இருக்கலாம், ஆனா நம்ம எப்பொழுதும் பாசிட்டிவா இருக்கணும், நம்ம எப்பொழுதும் தர்மத்தின் வழிபடி நடக்கணும், நம்ம எப்பொழுதும் நாமாவோடையே வாழணும். அப்படி இருந்தோம்னா கண்ணனே நம்மளுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்துருவான் மோட்சத்துக்கு. அந்த வழியிலையும் நம்ம கூடயே அவன் டிராவல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவ்வளோ பெரிய லீலை பண்ணியும் அவனுக்கு பத்தல.
இதை விட மெகா சைஸ் ஒரு லீலை பண்றான். நிஜமாவே மெகா சைஸ் லீலை. அத அண்ணனா, நீ தான் ரீசெண்டா கோவர்தனத்தை சேவிச்சுட்டு வந்தேன்னு சொன்னியே, நீ சொல்றியா? ஒரு நாளைக்கு நந்த பாபாவும் பிருந்தாவன வாசிகளும் தட்டு தட்டா சீடை, முறுக்கு, பால், வெண்ணெய், தயிர், மிக்சட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், புளியோதரை, தயிர் சாதம்னு எல்லாமே தட்டு தட்டா எடுத்துட்டு போறாங்க. கண்ணன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா அப்பா இதெல்லாம் என்னைக்கு போய் ஏன்பா எடுத்துன்னு போறீங்க, இதெல்லாம் எனக்கா? இல்லை கிருஷ்ணா, நம்ம வருஷம் இந்திரனுக்கு வந்து பூஜை பண்ணுவோம். இந்திர பகவான் நம்மளுக்கு மழை தரார்ல, அதனால அவரை ஆனர் பண்ணி ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு போய் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ண போகிறோம். அப்பா, இந்திர பகவான் அவரோட டியூட்டியை தானே பண்றாரு, அதுக்கு எதுக்குப்பா கிஃப்ட்? நம்ம கோவர்தன மலைக்கு தானே போய் இதெல்லாம் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னு சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம பால் வியாபாரம் பண்ற ஊரு. பால் வியாபாரத்துக்கு ஆப்வியஸ்லி நல்ல பால் வேணும். நல்ல பாலுக்கு மாடெல்லாம் நல்லா கொழுன்னு இருக்கணும். மாடு நல்லா கொழுன்னு இருக்கிறதுக்கு நல்ல குட் குவாலிட்டியான தீனி வேணும்ல. அதை நம்ம கோவர்தன மலையில தானே போய் கிரேஸ் பண்ண விட்டுறோம். அதனால நம்ம கோவர்தன மலைக்கு தானே பூஜை பண்ணி நைவேத்தியம்லாம் பண்ணணும். நந்த பாபாவும் சும்மா நீ ஒரு பொடி பையன், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்காம, நீ அவன் சொல்றதுலயும் ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நந்த பாபாவும் பிருந்தாவன வாசிகளும் இதெல்லாம் இந்திரனுக்கு பதில் கோவர்தன மலைக்கு போய் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டாங்க. கோலாகலமா இருந்துதான். மேல தேவலோகத்துல இந்திரன் வந்து அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு இருக்கானா, எப்பா பிருந்தாவன லசி எங்கப்பா? 5 நிமிஷம் லேட்டுப்பா, பிருந்தாவனத்தோட லசி சூப்பரா இருக்கும். சார், பிருந்தாவன லசி இன்னும் வரல சார். சரி, அதுவும் வரலையா? சரி, அங்க மிக்சட் ரைஸும் சூப்பரா இருக்கும், அதுவாது வந்ததா? சார், அதுவும் வரல சார். தஹி நஹி சார், இன்னைக்கு ஒண்ணுமே வரல சார். அந்த கிருஷ்ணன் சொல்ல பேச்சுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு வர்றதுக்கு பதில் அதெல்லாம் கோவர்தன மலைக்கு போய் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டார் சார். என்னது? என்ன தவிர போய் அந்த கிருஷ்ணன் சொல் பேச்ச கேட்டுட்டு அந்த கோவர்தன மலைக்கு போய் பூஜை பண்ணாங்க. இருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்திரன் வேற கத்திட்டான். அதனால பிருந்தாவனத்துக்கு மிச்சாம் புயலை விட ஜாஸ்தியா ஒரு புயல் அம்சானா. ஒரு வெள்ளம், மழை, புயல் காற்றுன்னு எல்லாம் அதெல்லாம் மாடெல்லாம் அடிச்சுட்டு போடுதா, வீடெல்லாம் இடிச்சு விழறதா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோபிகைகள்லாம் கத்துறாங்களாம், கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்களா. என்னைக்காவது கிருஷ்ணன் கிட்ட சரணாகதி பண்ற வாழை கைவிட்டிருக்கானா? அதனால ஒரு கோவர்தன மலையே வெறும் ஒரு சுண்டு விரலால தூக்கி 7 நாள் நின்னானா. எல்லாரையும் கூப்பிட்டானா அதுக்கு அடியில நிக்கிறதுக்கு. கோபிகைகள்லாம் கத்துறாங்களாம், கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா, உன் கை உடைஞ்சிடும், நாங்க நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்கிற மென்லாம் கிருஷ்ணனுக்கு சப்போர்ட்டா குச்சியை வச்சுட்டு நிக்கிறாங்களாம். இந்த 7 நாளா அதே ஸ்டேட்ல மழை பெஞ்சிட்டே இருக்கான். ஆனாலும் இதை தவிர அங்க இருக்கிற பீப்புள்லாம் ஜாலியா ஹரே ராமா சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களாம். கோவிந்த கிரிதாரி கோபால கிரிதாரி, கோவிந்த கிரிதாரி கோபால கிரிதாரி, கோவிந்த கிரிதாரி ராஜ கோபால கிரிதாரி, கோவிந்த கிரிதாரி ராஜ கோபால கிரிதாரி, கிரிதாரி 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 கோவிந்த கிரிதாரி, கிரிதாரி 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 கோவிந்த கிரிதாரி, கோவிந்த கிரிதாரி கோபால
गोपाल गिरिधारी गोविंद गिरिधारी गोपाल गिरिधारी गोविंद गिरिधारी गोपाल गिरिधारी गोविंद गिरिधारी गोपाल गिरिधारी गोविंद गिरिधारी गोपाल गिरिधारी धारी गिरिधारी 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 7 நாளா என்ன நடக்கிறதோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கானா. அப்பா, இவன் சாதாரண பையன் இல்ல, இவன் பரமாத்மாவே தான் அப்படின்னு இந்திரன் இப்பதான் ரியலைஸ் பண்றானா. அதனால கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பிருந்தாவனத்துக்கே நேரம் போறானா. அங்க இந்திரன் வந்து கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்டானா. கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல இந்திரா. அப்புறம் இந்திரன் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஒன்று சொன்னாராம். நான் எப்படி தேவலோகத்துக்கு அங்க இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ராஜாவோ, நீ வந்து இங்க அதே மாதிரியே இங்க இருக்கிற பசுகள் கண்ணுக்குட்டிக்கெல்லாம் ராஜா. அதனால நான் உனக்கு கோவிந்தா அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு இந்திரனும் பேர் வச்சானா. எப்பொழுதுமே இவன் ஒரு சின்ன பையன், இவன் சொல்றதுல என்ன தத்துவம் இருக்க போறது, இவன் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்க போறதுன்னு குழந்தையில எப்போதுமே ஒதுக்கி வச்சிடக்கூடாது. இந்த கோவர்தன லீலையிலேயே கிருஷ்ணன் சொல்றத நந்தபாபா வந்து இக்னோர் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் நடந்திருக்காது. அதுக்கு பதிலா அவன் சொல்றத கேட்டு அதுல இருக்கிற யூஸ்ஃபுல் டிப்பை எடுத்துட்டார். அதே மாதிரி நாம எல்லாருமே குழந்தைய சொல்றத ஒதுக்கி வைக்காம அவா சொல்றதையும் கேட்டு அதுல இருக்கிற ஒரு யூஸ்ஃபுல் டிப்பை நம்ம எடுத்துட்டோம்னா the society will be a better place to live. இல்லையா? இன்னொரு கவனிச்சா, துவாபர யுகத்திலேயே கண்ணன் நம்மளுக்கு இந்த க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டான். நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுப்பா, நேச்சரை பார்த்துக்கோ, அதை நீ பார்த்துட்டேன்னா அதை ஒன்று திரும்பி பார்த்துக்கும் அப்படின்னு. நம்மளாம் ஏன் நேச்சர், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் நேச்சரை நம்மளாம் தெய்வமா வணங்குறோம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம தெய்வமா வணங்கும் பொழுது அதை வந்து அழிக்கவோ இல்லை அதை வந்து பொல்யூட் பண்ணவோ நம்மளுக்கு தோணாது. அப்பவே அந்த க்ளூஸ்லாம் கொடுத்துட்டான். நம்மளுக்கு தான் புரியல போல இருக்கு. கம்சன் வந்து ஆளாலா அமிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அதையும் டேக்கிள் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லாருக்கும் பொறாமை. இதை தவிர பிரம்மாவுக்கும் அகங்காரம் வந்துட்டான். நான் தானே இந்த யூனிவர்ஸோட கிரியேட்டர், என்ன விட்டுட்டு எல்லாரும் அந்த கண்ணன் கண்ணன் கண்ணன்னு கண்ணன் பித்து பிடிச்சி அலையறாளே அப்படின்னு அகங்காரம் வந்துட்டான். அதனால அவனும் ஒரு பிளான் போடுறான். இப்படி பிரம்மா என்ன பிளான் போடுறான், அதை நம்ம கண்ணன் எப்படி டேக்கிள் பண்ண போறானோ. ரிஷி, நீ சொல்றியா? தினமும் கிருஷ்ணர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட மாடு மேய்க்க போகும்பொழுது அன்னைக்கு சாயந்தரம் வந்து பிளான் போடுவார். அடுத்த நாள் காட்டால என்ன லீலை பண்ண போகிறோம், என்ன விளையாட்டு. அப்படி அதுக்கு முந்தின நாள் பிளான் போடும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறா, வனபோஜனம், அதாவது பிக்னிக் கொஞ்சம் லோக்கலாக சொல்லுவோம். எல்லாரும் வந்து அவள் ஆற்றுலேருந்தே லஞ்ச் எடுத்துக்குவா, அதை ஒவ்வொருத்தர் பகிர்ந்து சாப்பிடும். இதுதான் அன்னைக்கு விளையாட்டு. போற வழியில கிருஷ்ணர் அகாசுரன் அப்படிங்கிறவனை கொண்டு முடிக்கிறார். இவன் மலைப்பாம்பு உருவத்துல வரும். அகாசுரனை கொண்டு முடிச்சு இவெல்லாம் மாடை மேய விட்டுறா. அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை சுகர் வந்து பாகவதத்தை எடுக்கிறார். எப்படி சாப்பிட்றா அப்படிங்கிறது. எல்லாரும் ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி உட்காந்துட்டாங்களா. நடுவில் கிருஷ்ணர் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவ எடுத்து வந்த லஞ்சை கிருஷ்ணருக்கு தரா. கிருஷ்ணா எட்டாப்பா புளியோதரை எடுத்துக்கோ. இன்னொருத்த சொல்றேன், புளியோதரை மட்டும் சாப்பிடாத, மோர் குழம்போட புளியோதரை. இப்படி கிருஷ்ணருக்கு எதை சாப்பிடுறதுன்னு தெரியல, அவ்வளோ கன்ஃபியூஷன். கிருஷ்ணர் என்ன கொண்டு வந்திருக்கார், தயிர் சாதம். ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து பிப்ரத் வேணும் ஜடரபட்டய சிங்குவேத்ரே சகக்ஷே வாமே பானோ வசனகவலம் தத்பவான் ஞங்குலீசு. லெஃப்ட் ஹேண்ட்ல தயிர் சாதத்தை போட்டுட்டு விரல் எடுக்கல ஊறுகாயை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு விரல் எடுக்கல மாவுடு, ஆவக்காய், எலுமிச்சக்காய், இப்படி ஒரு விதமான ஊறுகாய்
எல்லாம் போய் தேடுறா. தேடி பார்த்து மாடு கிடைக்கலன்னு கிருஷ்ணா மாடை காணும்பா, மாடெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. கிருஷ்ணர் போய் தேடுற, நீங்களாம் சாப்பிட்டுருந்தோமோ, நான் போய் தேடின்னு வரேன் போறேன். யூஸ்வலா மாட்டோட பேரை கூப்பிட்டா அது திரும்பி பின் குரல்படுவோம். இப்போ அந்த குரலும் இல்லை. தேடி தேடி தேடுற, மாட்டையும் காணும். அப்போ இங்க வந்து அவர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்ட, மாட்டை காணும்பா அப்படின்னு சொல்ல வர பார்த்தா ஃப்ரெண்ட்ஸையும் காணும். ஃப்ரெண்ட்ஸையும் காணும் பொழுது பார்க்குற அவர், என்னன்னா இது யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு பேரையும் கூப்பிடுற. சீதாமா சுபலா அப்படின்னு கூப்பிடுற, யாருமே ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் திடீர்னு ஓனா அழான்னு சொல்றாங்க கிருஷ்ணர் ஓனா அழான்னு சொல்றாரு. 5 நிமிஷத்துக்கு 6வது நிமிஷத்துல அவருக்கு ஞாபகம் வந்து, ஐயோ நான் பரமாத்மாயா, நான் அழக்கூடாது, அழாத அழாத அப்படின்னு தண்ணியை அடிச்சுட்டு திடீர்னு கண்ணை முடிக்கிற. இத்தனை நேரம் அழுது இந்த குழந்தை இப்ப கண்ணை முடிந்து யோக திருப்தியில பாக்குறது. என்ன ஆச்சு பார்த்தா பிரம்மா தான் இங்க வந்து குறுக்குத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரியுது. பிரம்மா என்ன பண்ண, கிருஷ்ணரை வந்து மோதிக்கணும், கிருஷ்ணரை வந்து அவரை வந்து கன்ஃபியூஷனுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா குழந்தைகளையும் திருடிட்டு போய், எல்லா மாட்டையும் திருடிட்டு போய், எல்லா லஞ்ச் பாக்ஸையும் திருடிட்டு போய் சத்தியலோகத்துல வச்சிருக்கேன். இடமே இல்லை சத்தியலோகத்துல. இப்போ கிருஷ்ணர் பார்க்குற, சரி இப்போ பிரம்மா திருடி இருக்காரா, ஓகே. ஆனா இப்போ சாயந்தரம் நான் மட்டும் போனேன்னா எல்லா அம்மாவும் பயப்படுவாங்க, உன் குழந்தைய உன்னை நம்பி அமிச்சேன்னு திட்டுவாங்க. அப்போ என்ன பண்றாரு கிருஷ்ணர், தன்னையே ஒரு குழந்தையா, நெட்டனா நெட்டை, குட்டைனா குட்டை, ஒரு குழந்தையா தன்னையும் மாத்திக்கிறேன். தன்னையே ஒரு மாடாவும், வெள்ளை மாடுனா வெள்ளை மாடு, கருப்பு மாடுனா கருப்பு மாடு, தன்னையும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆகும், சொட்டை விழுந்த லஞ்ச் பாக்ஸ், சொட்டை விழுந்த லஞ்ச் பாக்ஸ், இப்படி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆகும், மாடாவும் கண்ணுக்குட்டியாகவும் கோப பசங்களாகவும் தன்னையே மாத்திக்கிற. தானே அத்தனை ரூபங்களையும் திருப்பி விருந்தாவனத்துக்கே போறேன். யூஸ்வலா ஆத்து குழந்தைகள் இருந்தா லஞ்ச் பாக்ஸை பாருங்க, பாதி அப்படியே இருக்கும், பாதி லஞ்சு. அம்மாவுக்கு கோபமா வரும், ஏன்டா இப்படி பாதி லஞ்சை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு திட்டுவா போட்டு குழந்தை. ஆனா இப்ப என்ன நடக்குதா, அந்த மீன் பாதி லஞ்சை பார்த்தா அவ்வளோ ஆசை, லஞ்ச் பாக்ஸை பார்த்தா அவ்வளோ ஆசை, குழந்தைல பார்த்தாலும் அவ்வளோ ஆசை. எல்லாமே அப்படி கண்மணியே கொண்டுறான். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் தான் பிரேம சுரூப், பிரேமையே கிருஷ்ணர். இப்போ ஒரு வீட்லையும் கிருஷ்ணர் இருக்கும்போது பிரேம பொங்காம என்ன ஆக போகுது? இப்படி ஒரு வீட்லையும் கிருஷ்ணரே இருக்கார் அப்படின் பொழுது அவளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கா, அவளுக்கு என்ன நடக்கிறது புரியல. இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் போறது பிரம்மாக்கு அது ஒரு நாள், அவருக்கு கவலை எல்லாம் இல்லை. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு பல்ராமர் ஒன்று நோட்டீஸ் பண்றாங்க. பல்ராமருக்கு இந்த கிருஷ்ணரே இல்லாம இருக்காரு அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரியாது. பலராமர் நோட்டீஸ் பண்றாரு, பார்த்தா ஒரு மாடு கண்ணுக்குட்டி, அது ஆல்ரெடி ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, இப்போ இன்னொரு கண்ணுக்குட்டி புதுசா ஈன்றது இருக்கு. ஆனா இன் கான்ட்ராஸ்ட் அந்த மாடு பழைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது, புது கண்ணுக்குட்டியை தள்ளி விட்டுறது. இதுதான் சினாரியோ நம்பர் 1. பலராமர் பார்க்குறது, என்ன அது மாடு போய் பழைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது, புது கண்ணுக்குட்டியை விட்டுறது, வெரி பேட் மாடு அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. கிருஷ்ணா வாட் இஸ் திஸ், இப்போ மாடு வந்து பழைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது, புது கண்ணுக்குட்டியை விட்டுறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்கன்னா, ஷாந்த் ஹோஜாவும் பல்றாம், நான் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு ஃபுல்லாக கிருஷ்ணர் வந்து A to B எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லி முடிக்கிறார். அப்போதான் பலராமருக்கு எல்லாம் புரியுது. இப்போ ஒரு வருஷம் நடக்கிறதா, திருப்பி எக்ஸாக்ட்லி 1 இயர் கழிச்சு திருப்பி கிருஷ்ணர் எல்லாரையும் வனபோஜனத்துக்கு கூட்டிட்டு போறார். வனபோஜனத்துக்கு கூட்டிட்டு போறார். பிரம்மா ஒரு நாள் தானே இருக்கு அங்க, சத்தியலோகத்துல ஒரே நடனம். சரஸ்வதி மாமி வந்து வீணை வாசிக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு அழுது, திடீர்னு வெண்ணை கொடுன்னு கேட்கறது, திடீர்னு மாடை கொடுன்னு கேட்கறது. சரஸ்வதி மாமியால தாங்கவே முடியல. மிஸ்டர் பிரம்மா, எதுக்கு இந்த குழந்தைலாம் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன், போய் விட்டு போனேன்னா அப்படின்னு, சரி போறேன் அப்படின்னு பிரம்மாவால அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்க விட. ஏன்னா அவருக்கு கிருஷ்ணர் வந்து பதறி வைப்பாரு தெரிஞ்சிருக்கும். போய் பார்த்தா என்ன யாரெல்லாம் சத்தியலோகத்துல இருக்காளோ அவ எல்லாருமே இங்க இருக்கா. அதே மாடு, அதே லஞ்ச் பாக்ஸ், அதே குழந்தை. பிரம்மாவுக்கு ஒரு நிமிஷம் டவுட் இருக்கா, சார் இது ஒரிஜினலா அது ஒரிஜினலா, இது டூப்ளிகேட்டா அது டூப்ளிகேட்டா, ஐயோ உடனே புரியலையே, நான் இப்போ திரும்பி சத்தியலோகத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு போய் பார்த்தா அங்க இன்னொரு பிரம்மா உள்ள உட்காந்துருக்காங்க. காட்ஸ் உடனே ஃபேன்சி ட்ரெஸ்
வர, நீ இதெல்லாம் வரக்கூடாது, நீ பெரிய பிரம்மா உனக்கு நினைப்பா, போ வெளில போ அப்படின்னு. பிரம்மா ஆதார் கார்டு தேடுறாரு, பாஸ்போர்ட் எல்லாம் தேடுறாரு. ஏன் நான் தான் ஏன் நிஜம் பிரம்மா அப்புறம் தான் புரியுது சாட்சாத் பரமாத்மா கிருஷ்ணர் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நேரம் காலில் விடுறவர் வந்து ஸ்துதி பண்றாரு. நௌமீட்யதே பிரவபுஷே தடிகம்பராய குஞ்சாவதம் சபரிசிஞ்சல சண்முகாய பன்யஸ்ரதே கபலநேத்ர விஷாணவேணு லக்ஷ்மஸ்ரீயே துதிமதே பசுபாங்கஜாய अस्यापि देव वपुषो मदनुग्रहस्य स्वेच्छामयस्य न तु भूतमयस्य कोऽपि नैषे महित्ववसितुं मनसान्तरेण साक्षात्तवैव विमुदात्मसुखानुभूतेः वायले नडयदि स्तुति இது பெருசா ஒரு ஸ்துதி இப்படி ஸ்துதி பண்ணவே அங்க இருக்கிற ஒரு கோப பையனும் ஒரு கிருஷ்ணரும் ஒரு மாடும் ஒரு லஞ்ச் பாக்ஸும் அனந்த பத்மநாபனா தாயார் பாத சேவை பண்ண அந்த பெருமாளோட நாபியிலிருந்து ஒரு பிரம்மா இப்படி ஒரு சாட்சாத்காரம் பிரம்மா ஏற்படுறது. இதுக்கப்புறமா ஸ்துதி பண்ற, ஸ்துதி பண்ணி பண்ணி கடைசியில சொல்றாரு அஹோபாக்யம் நந்த கோப பிரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இந்த கோபிகைகள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணவா, எப்பேற்பட்ட கோபிகை, எவரோட ஃப்ரெண்டு உலகத்துக்கே நாதனான பரமாத்மா என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படி கிருஷ்ணரா யார் இந்த ஃப்ரெண்ட் இருக்காரோ அப்பேற்பட்ட இந்த கோபிகைகள் எவ்வளவு பாக்கியம் பண்ணவா. ஸ்துதி பண்ணி முடிக்கிற இப்ப கிருஷ்ணர் வந்து அனுகிரகம் பண்றார். பிரம்மாவோட கர்ப்பபங்கம் நடக்கிறது. கிருஷ்ணாவதாரம் முழுக்கவே கர்ப்பபங்கங்களால். இப்போ இந்திரனுக்கு பெருமாள் எப்படி கர்ப்பபங்கம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பிரம்மா பின்னாடி துவாரகாதீசனா பெருமாள் ஆளும் பொழுது சத்யபாமாவுக்கு கர்ப்பபங்கம், கருடனுக்கு கர்ப்பபங்கம், இப்படி எல்லாருக்கும் கர்ப்பபங்கம் பண்றவர் அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இப்படி கர்ப்பபங்கம் பண்ணி பிரம்மா வந்து தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு திருப்பி சத்யலோகத்துல எல்லா குழந்தைகளையும் இங்க வந்து கொண்டு விடுற. இப்பேற்பட்ட இந்த லீலை பிரம்மாவையே மோகிச்ச ஒரு லீலை அப்படிங்கிறதுனால பிரம்ம மோகன லீலை. இப்படி இந்த ஒரு லீலை முடியாது, பிரம்மாவை மோகிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கிறதுனா யமுனையில அன்யூஸ்வல் என்ன மாடெல்லாம் அங்க தண்ணி குடிக்கும். மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறது ஆனா தண்ணி குடிச்சோட மயங்கி விழுது. திடீர்னு வந்து என்ன ஆகுது, யமுனை அந்த ஒரு காட், யமுனையில இருக்கிற அந்த ஒரு காட் மேல பறக்கிற பறவைகள்லாம் மயங்கி விழுது. அங்க ஒரு புல் பூண்டு கூட இல்ல, மரம் எல்லாம் பட்டு போயிருக்கு. இப்படி இந்த ஒரு சமயத்துல அவங்க யாரும் போகல, பயம் எல்லாருக்கும் வாசிகள் கோகுல விருந்தாவன வாசிகளுக்குலாம் அவங்க யாரும் போல. அப்போ கிருஷ்ணருக்கு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போகணும். நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனேன். யசோதா சொல்றாரா, கிருஷ்ணா அந்த ஒரு காட்டுக்கு மட்டும் போயிடாத, அங்க வந்து விஷப்பாம்பு இருக்கு. ஓகேமாட்டா அதே காட்டுல போய் நிக்கிறார் கிருஷ்ணன். இப்படி நிக்கிற திருட்டு விளையாடுன்னு வச்சுக்கோமே, ஒரே அடி பால் வந்து போய் அந்த காட்டுல போய் விழுது. எல்லாம் சொல்றா, ஏ கிருஷ்ணா நீ தான் ஆச்சா, போ நீயே போய் எடுத்துட்டு வா. கிருஷ்ணர் என்ன பண்றாரா, அங்க ஒரு பட்டு போன மரம், குந்த மரம், அந்த குந்த மரத்து மேல ஏறி இப்போ ஸ்விம்மிங்லாம் பண்றோம்னா அங்க ஒரு டைவிங் போர்டு ஒன்று இருக்கும். மேலே ஏறி நம்மளோட தாமரெல்லாம் பார்த்துட்டு நாராயணா அகில குரோ பகவான் நமத்தே குதிச்சிடும். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த மரத்து மேல ஏறி அந்த டைவிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அங்கே நேரம் குதிக்கிறார். இத சுவாமி தேசிகன் எடுக்கிறாரா, மதுத்பவைகி உள்புற சீஷ பாஷ்பா. கிருஷ்ணர் ஏறி குதிச்ச இடத்துல மட்டும் ஒரே ஒரு இலை வந்து அந்த பட்டுமான மரத்துல இப்படி குதிச்சுடுற. அப்படியே நீந்தி போறாரு. பார்த்தா அங்க பெருசா காளி குட்டி 100 பனாமண்டலங்களோட படுத்துட்டு இருக்கான். 100 தலை பாம்பு படுத்துட்டு இருக்கான். அவன் திடீர்னு எழுந்துக்கிறான். யாரா அது, நான் என்னோட இடத்துல யார் இந்த 10 வயசு பையன் புடி பையன் யார் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாக்குறான். காளியன் பார்த்துட்டு கட்டி போட்டுறான் கிருஷ்ணன். ஓ வாடா அழறா குழந்தைலாம், கிருஷ்ணா வெள்ளம் வந்துருப்பா, ஐயோ கிருஷ்ணரப்பா அந்த பாம்பு குடிச்சுட்டு கிருஷ்ணா வெள்ளம் வந்துரும் கதறா. கோபர்கள்லாம் இந்த கதறல் நந்தபாபா யசோதாமையா ஆத்து வரைக்கும் கேட்கறது. எல்லாரும் ஓடி வந்து கதறா. அப்போ காளியன் அப்படியே மேலே வரான். கிருஷ்ணரை கட்டி போட்டுட்டானா மேலே வரான். மேலே வந்த உடனே கிருஷ்ணர் அந்த கட்டை அவிழ்த்துட்டு நேராக காளியன் தலை மேலே ஜல்லு குதிச்சு அப்ப
சிவபெருமானே பார்க்க வர ஒரு 10 நியூஸ் சேனல் போய் சிவபெருமான இன்டர்வியூ பண்ணேன். சார் நீங்க தான் நடனத்துக்கே நடராஜாவா நீங்க இந்த ஃபேட் ஷோவோட டான்ஸ்ல நீங்க எதுக்கு வரேன் இவனோட டான்ஸ்ல எதுக்கு சார் நீங்க வரேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு, அக்பர் பாவம் புரிஞ்சுக்கோ, எப்பவுமே நான் ஆடும்பொழுது நான் ஆடுவேன், ஸ்டேஜ் ஆடாது. ஆனா இங்க கிருஷ்ணர் ஆடும்பொழுது என்ன விசேஷம்னா கிருஷ்ணரும் ஆடுறார், ஸ்டேஜும் ஆடுறார். காளியின் மேல ஆடும் பொழுது கிருஷ்ணரும் ஆடுற, காளியனும் அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கான். அந்த ஒரு விசேஷத்தை பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆடலைக்கான தில்லை அம்பலத்தினேவரும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். அப்பேற்பட்ட அந்த கண்டனை நான் ஊத்துக்கார வெங்கடகவியோட கண்டனை அனுபவிக்க வேண்டாமா? தாம் தரணதா காளிங்கன் மேல ஒரு அற்புதமான நாட்டனம் கிருஷ்ணர் ஆடுற. காளிங்கன் ஒரு சமயத்துல ஒரு தலையை தூக்குறான். கிருஷ்ணர் அந்த ஒரு தலைமையும் சரணத்தை குத்தி குத்தி ஆடுற. காளியன் பாக்குறானா, சரி ஒரு தலையை ஒரு சமயத்தை தூக்கினா இவன் ஈஸியா ஆடிடுவான், அங்கிருந்தே ஒரு தலையை தூக்குவோம் அப்படின்னு தூக்குறான். கிருஷ்ணர் அதையும் அவன் தலை மேல குத்தி குத்தி ஆடுற. அட் பாயிண்ட் ஆஃப் டைம் காளியனால முடியாம ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணா என்னை விட்டுடுப்பான்னு கதற ஆரம்பிச்சுட்டான் காளி. அப்போ காளியனோட பத்னிகள் எல்லாமும் இவனுக்கு சிபாரிசு பண்றான், கிருஷ்ணா அவனை விட்டுருப்பா, அவன் தப்பு புரிஞ்சுட்டான் அப்படின்னு. கிருஷ்ணா சொல்றாரா, நீ உன்னோட இடமான ரமண தீபத்துக்கே திரும்பி போ, இது மக்கள் இருக்கிற இடம், நீ இருக்கக்கூடாது அப்படின்னு. இவன் சொல்றானா, ரமண தீபத்துக்கு போனா கருடன் என்னை கொத்தி போயிடுவான், அந்த பயத்தை தான் காளிங்கன் இங்க வந்திருக்கான். அப்போ கருடன் கொத்தி போயிடுவான் என்ன அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரா, கருடன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான், நான் என்னோட சரத்தை உன் தலைமையில வச்சு வச்சு ஆடினதுனால உன்னோட தலையில சங்க சக்கர ரேகைகள் இருக்கும், அதை பார்த்து கருடன் புரிஞ்சுடுவான், உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ திருப்பி ரமண தீபத்துக்கே போ அப்படின்னு. காளிங்கனும் ரமண தீபத்துக்கே போறான். இப்படி கிருஷ்ணன் அந்த மடுவுல இருந்து அந்த ஒரு காட்டுல இருந்து திருப்பி வெளில வர, காலை வச்சோடனே திருப்பி எல்லாம் போல் பூண்டு போறது, மாடுகள் அந்த தண்ணியும் சேஃப் ஆயிடுது. இப்படி மக்களும் திருப்பி நார்மல் ஆயிட்டா. இந்த ஒரு காளிங்க நடத்துறதுலேருந்தே நம்மளால என்ன கத்துக்க முடியும்? காளிங்கன் அப்பப்ப ஒரு தலையை தூக்குறான், இல்ல ஒரு சமயத்தை 10 தலையும் தூக்குறான், 20 தலையை தூக்குறான். கிருஷ்ணர் அவனோட ஒரு தலைமையிலும் செல்லு செல்லு குத்தி குத்தி ஆடுறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? நம்மளோட மனசும் இது மாதிரிதான், நமக்குள்ளேயே ஒரு 10 இருக்கு, சற்றிப்புக்கள் இருக்கு, 6 எனிமீஸ், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சர். இது ஒன்னொன்னும் அப்பப்ப தலையை தூக்கும், திடீர்னு தலையை தூக்கும். அப்போ இதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நாம சொன்னாலே ஒரு நாமம் சொல்ல சொல்ல மனது ஒரு முகமாகும் அப்படிங்கிற குருநாதன். நாம சொல்ல சொல்ல கிருஷ்ணன் காளியனோட தலைமையில செல்லுன்னு வச்சு தன்னோட சரணத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த சற்றிப்புக்களும் தானாவே அடங்கிடும் அப்படிங்கிறது தான் நாம வைபவத்தை தான் நம்மளால இந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ கிருஷ்ணனோட
மொத்தமா. இப்போ ரிஷி சொன்ன மாதிரி ஏன் நம்ம கிருஷ்ண லீலைன்னு சொன்னோம், கிருஷ்ண சரித்திரம் தானே சொன்னோம். கிருஷ்ணனோட விளையாட்டுன்னு சொல்றோமே, நம்மலாம் விளையாட்டையே சீரியஸா விளையாடுவோம். ஆனா கண்ணன் வாழ்க்கையே விளையாட்டா விளையாடிட்டான். கண்ணன் வாழ்க்கையில வராத கஷ்டங்களே இல்லை, ஆனாலும் அதை ஒரு ஜாய்ஃபுல்லா ஜாலியா ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ரொம்ப ஜாலியா வந்து ரொம்ப ஜாலியா ஹேண்டில் பண்ணோம். இப்படி நம்மளாம் கண்ணனை வந்து ஒரு பரமாத்மாவா நினைச்சு ஒரு பகவானா நினைச்சு பூஜை பண்றதை விட ஒரு ரோல் மாடலா ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா ஒரு நாள் கூட கண்ணன் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே, ஐயோ நான் பிரச்சனையில மாட்டிட்டேனேன்னு அழுது கிடையாது. அஃப்கோர்ஸ் தன்னோட பக்தர்களுக்காக அழுதுருக்கான், ஆனா தனக்கு வந்த பிரச்சனைனால ஒரு நாள் கூட அழுது கிடையாது. இன்னொன்று கண்ணன் சொசைட்டிக்கு அவ்வளவு சர்வ் பண்ணானா, தன்னை சுற்றி இருக்கிறவாற எப்பொழுதும் நன்னா பார்த்துக்கணும் அப்படின்னு இருந்தானாம். மாணவ சேவையே மாதவ சேவை அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவாற நல்லா பார்த்துட்டோம்னா அது பகவானை பார்த்துக்கிறதுக்கு சமம் அப்படின்னு இங்க ப்ரூவ் பண்றா. இன்னொரு விஷயம், அவன் தர்மத்தின் வழிபட நடந்தான். தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அந்த அதர்மத்தின் வழிபடி போக மாட்டேன், எப்பொழுதும் தர்மத்தின் வழிபடி நடப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தான். எங்கெல்லாம் அதர்மம் தலை ஓங்கறதோ அங்கெல்லாம் கண்ணன் வந்து அந்த அதர்மத்தை அழிப்பான். அதே மாதிரி எங்கெல்லாம் தர்மம் நிலைத்திருக்கோ, யாரெல்லாம் தர்மத்தின் வழிபடி நடக்கிறானோ அவளோட கண்ணன் என்னைக்கும் இருந்தான், இருப்பான், இருக்கின்றேவும் இருப்பான். அப்பேற்பட்ட தர்மத்தை நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கண்ணன்கிட்ட வேண்டிட்டு அந்த கிருஷ்ணநாமா நம்ம வாயில என்னைக்கும் ஒழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னியோட சமர்ப்பணத்தை நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். நந்த கோபால எழுந்து நின்று கை தட்டலாமா? இவ்வளோ நேரம் உட்காந்து முட்டியும் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ எழுந்து நின்னா பெட்டர். தேங்க்யூ உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தையில இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. இவ்வளோ நேரம் உட்காரவே முடியாது எங்களால். இதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் சொன்னோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராக்டிஸ்னு ஒன்று வைப்போம் இல்லையா. 1.5 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நாங்கள். வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணதுனால இவ்வளோ அனுபவிச்சு இவ்வளோ பாவத்தோட நம்மளால ரசிக்கிற மாதிரி சொல்ல முடியுமா? வெறும் ப்ராக்டிஸ், ஒரு ப்ரோக்ராம் இல்லை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் இவளை சொல்ல வைக்கணுமா? மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலை யாருமே, ஒருத்தருமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலை. உணர்ந்து தான் சொல்கிறான், அனுபவிச்சு சொல்கிறான். கண்ணன் கூட பேசுவான், அவனும் பேசுவான். வரும் அது வரணும்னா ஒரு 7 to 8 இயர்ஸா 3.5 வயசுல நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம். எல்லாரும்
10, 11, 12, 13 டீனேஜர்ஸாக ப்ளூம் பண்ணிட்டு இருக்கா அழகா. அப்போ அந்த ஊறிருக்கு அந்த பக்தி, அந்த கிருஷ்ண ரசம் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிண்டு அவன் கையை பிடிச்சி எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நிற்கிறானே பாண்டரங்கன் ரகுமாயி எங்களை கையை பிடிச்சி இவளோட சேர்த்து அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஜென்ரலி இப்போ என்ன ட்ரெண்ட்னா, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறா, கற்றுக்கிறா, உடனே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வீடியோட இன்ஸ்டாகிராமில் போடு, யூடியூப்பில் போடு, ஃபேமஸ் ஆகிடும். இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபேம் வேணும் எனக்கு. அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நிறைய பேரண்ட்ஸும் குழந்தைகளுமே அப்படி தான் யோசிக்கிறது. ஃபேம் இஸ் டெம்பரரி. முதல்ல நாலேஜ் சீக் பண்ணணும். ட்ரூ நாலேஜ் என்னன்னா, வேதிக் நாலேஜ் தான் ட்ரூ நாலேஜ். ஆனால் அது ஹையஸ்ட் லெவல். வேதாஸ்ங்கிறது பிஹெச்டி மாதிரி. ஸ்டார்டிங்கே நம்ம வேதம் கற்றுக்க முடியாது. ரிசல்ட் வேணா பண்ணலாம். குழந்தைகள் எவ்வளோ சீனும் மாதவும் அழகாக மனப்பாடம் பண்ணி சொல்லி முடியா, அந்த வயசுக்கு மனப்பாட சக்தி, மனநம், அதாவது மெமரி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வேதம் கற்க வாயில் ஸ்பஷ்டமாக வரும் வார்த்தைகள். அண்ட் சீங் அ பிக் சேஞ்ச் இன் சீனோ. வேதம் ஆரம்பிச்சப்புறம் சம்ஸ்கிருதம் அவ்வளோ சரளமாக ஸ்பஷ்டமாக வருது வாயில் அந்த வார்த்தை. அவனோட குரு, வேத குருவுக்கு என்னோட நமஸ்காரம் நான் சொல்லிக்கிறேன். அது அந்த வேதத்தோட சம்ஸ்கிருதத்தோட மகிமை. தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்ட். அப்போ அந்த வேதம்ங்கிறது பிஹெச்டின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நம்மளாம் எலிமெண்ட்ரி லெவலில் கூட இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம லெவலுக்கு என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, கிருஷ்ணகிரியை தான் கற்றுக்க முடியும். அவ்வளோதான் நம்மளுக்கு முதல்ல புரியும். ஏன்னா எங்கள் ஏஜ் குரூப்புக்கு அவ்வளோதான், நாங்கள் என்ன விஷமம் பண்ணுறோமோ அதே தான் கிருஷ்ணரும் பண்ணிட்டோம். அதை எங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்ட் வித் ஸ்ரீமத் பாகவதம். லைக் ஹவ் ரிஷி செட், ஆத்ம தியானம் ஆத்ம விசாரம் பண்ண தான் நம்மளுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வரும். ஆனால் முதலே அந்த ட்ரையாக மோட்சம், வேதாந்தம், ஜீவாத்மா, பரமாத்மானா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் லூட்டி அடிக்கணும்னா எங்களுக்கு நாங்கள் ஆல்வேஸ் ரெடி. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். எல்லாமே விளையாட்டு. I don't teach them anything. I am not an artist. I don't teach them உபன்யாசம் ஒரு ஹரிகதை பண்ணுறதுக்கோ பஜனை பண்ணுறதுக்கோ நான் சொல்லி தர மாட்டேன். பிகாஸ் I am not into performing arts. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவளோட விளையாடுறேன். அவ்வளோ we play. நாமா சொல்கிறது எனக்கு கேம். we play a game with நாமா சாண்டி. we play outside. நேத்தி கூட நாங்கள் உரியடி விளையாடுவோம். கிருஷ்ண நாமா சொல்லிகிட்டே விளையாடுவோம், பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவோம். அப்படிதான் பாகவதம் வரைக்கும் வந்துருக்கோம். சின்னதாக கஜானனம் பூதகணாதி சேவிதம் தான் ஆரம்பிச்சு 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த ஆசை எனக்கு கற்றுக்கணும், எனக்கு கண்ணன் தான் வேணும்னு வந்துட்டுலாம். எனக்கு வேண்டாம் வேற எதுவும், எனக்கு பாடுறது தான் வேணும்னு கூட்டிகிட்டு வந்ததுனால அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸ்லோவாக 2 லைன் பஜனில் 4 லைன் பஜன், அப்புறம் 8 லைன் பஜன், 8 லைன் ஸ்லோகா, அப்புறம் பெரிய அஷ்டோத்திரம். ஆதிசங்கரோட அத்தனை அஷ்டோத்திரமும் தெரியும் வாழ் மனப்பாடமா. ஆதிசங்கரோட சரித்திரம் தெரியும். அதில் இருக்கிற மீனிங்கும் சில ஸ்லோகத்துக்கு நாங்கள் கற்றுப்போம். சேர்ந்து டிஸ்கஷன் தான் எல்லாமே. ஐ டோன்ட் டீச், தே டோன்ட் லேர்ன். ஐ எம் நாட் அ டீச்சர். ஐ எம் ஒன் அமங் தெம். ஐ க்ரோ வித் தெம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுடாது. பட் நம்மளோட ஆசைகளை குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து பகிர்ந்துக்கும் போது they also involve themselves in the discussion. எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஆத்மியும் மற்ற ஆளை பற்றி வம்பு பேசாமல், ஏதாத் மாமி பண்ணா என்ன பண்ணா என்ன, பக்கத்தாத் மாமா என்ன பண்ணா, நம்மளுக்கு என்ன வந்து. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணா, ஏன் அண்ணையை திருடினா, ஏன் இதெல்லாம் பண்ணுறான், இந்த லூட்டிலாம் ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளுக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டார்ட் திங்கிங், இதெல்லாம் கூட இருக்காதோ அப்படியே ஷோயிங் தான், இதெல்லாம் இருக்குடா. பட்டு பாரு, சினிமா ட்ராமா தான் இல்லை, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் மட்டும்தான் இல்லை. அந்த சுகம் எல்லாம் டெம்பரரி. இட் வில் நெவர் கிவ் அஸ் த டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிறோம், யாராவது சொல்லுவோமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், வராது. ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், டிப்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப முடியல, டைட்டாக இருக்குது, ஆஃபீஸ் ப்ரெஷர், எல்லாருமே இதுதானே சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் ப்ரெஷர். இவாளும் சொல்வா எக்ஸாம் ஆண்டி, ஸ்ட்ரெஸ் ஆண்டி. எதுக்கு படிக்கிறோம், எஃபர்ட் போடுறோம், அதுக்கேற்ற ரிசல்ட் வரதான் போகுது, மார்க் வரதான் போகுது, பாஸ் ஆக தான் போகிறேன். லெட் மீ டெல் யூ, மார்க்ஸ் மட்டும் லைஃப் கிடையாது. நிறைய பேர் நம்ம குழந்தைகளை அப்படி திணிக்கிறோம், மார்க் 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 மார்க். எஸ், மார்க் அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, டோன்ட் திங்க் நான் நெகட்டிவாக அந்த இதை சொல்கிறேன்னு. பட்
ப்ரெஷர் தேவையில்லை, ஜாலியாக படிக்கட்டோமே, ஜாலியாக படிக்கட்டும், என்ன எஃபர்ட் போடுறாலும் அதுக்கு மார்க் வரப்போகுது, வர மார்க்கை அக்செப்ட் பண்ணிப்போம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். திஸ் இஸ் நாட் தி எண்ட், மார்க்ஸ் ஆர் நாட் தி எண்ட். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. கிருஷ்ணரோட ட்ராவல் பண்ணுறோம்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ இது எதுவுமே நாங்கள் வந்து ஒரு ஷோ ஆஃப், ஒரு ப்ரோக்ராம், ஒரு பர்ஃபார்மன்ஸ், நான் எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன், என்ன நான் மேடை ஏறிட்டேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு இல்லை. அந்த ஃபோக்கஸே நம்மளுக்கு கிடையாது. எப்போவும் முதல்ல நம்ம கற்றுக்கணும், எதுவாக இருந்தாலும் சீக் நாலேஜ், சீக் ட்ரூ நாலேஜ். கிருஷ்ண பக்தியை சீக் பண்ணி நம்ம எல்லாருமே ஒரு ட்ரையாக ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி தான், சக்கரை பாக்கில் போட போட தானே ஊறி ஊறி ஸ்வீட்டாக இருக்குல்ல. ரொம்ப ஃபிலோசஃபிலாம் பேசல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் ட்ரையாக இருக்கும். கிருஷ்ண பக்தி ரசத்தில் ஊற 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 ஸ்வீட்னஸ் வந்துடும் நம்மள்கிட்டயே. நம்மளை தெரியாமல் நம்மளை ஸ்வீட்டாக ஆக்கிடுவோம், ஜாலியாக ஆக்கிடுவோம். நம்மளோட சங்கத்தில் இருக்கும்போது மற்றவாளும் ஹாப்பியாக இருக்கும். அதான் அந்த சத் சங்கத்தோட மகிமை. திஸ் இஸ் அ சத் சங்கம். ஐ டோன்ட் டீச் எனிதிங், இட்ஸ் நாட் அ கிளாஸ். ஸோ இவா வந்து அவளோட உழைப்புக்கு கிருஷ்ணர் கொடுக்குற பரிசு, அவளை இந்த சத் சங்கத்தையே வச்சுட்டு அழகாக அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இங்கேருந்து அங்கே இங்கே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டான் குழந்தை. பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன், ராமநாமா சொல்கிற வாயால் நான் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். என் கிளாஸில் யாராவது பண்ணானா நான் திட்டுவேன். ஐ வில் டெல் தம் நாட் டு ஸ்பீக். If somebody forces me to speak, I will say no. That's how you set boundaries for the children. ஏன்னா அவள் வெளியில் போகும்போது எல்லாத்தையும் கற்றுப்பா, எல்லாத்தையும் பார்ப்பா, எல்லாம் காதில் விழும். Their senses are really bright. அதுவும் டீனேஜில் வந்து ஓவராக அந்த க்ரோத் ஸ்பர் இருக்கிறச்சே எல்லாத்தையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். பட் தே ஷுட் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் ஃபர்ஸ்ட். லெட் த ரூட்ஸ் கோ டீப்பர். எனிவேஸ் 10 வருஷத்துல இவ எல்லாரும் பறக்க போறா, ஜம்னு வர போறா. எங்க இருந்தாலும் they are ready to fly, but let the roots become deeper first so that they stay grounded. நம்ம கிருஷ்ண பக்தி விட்டு எங்கேயும் போக மாட்டோம், தர்மத்தின் வழிபடி நடப்போம். கிருஷ்ணர் சொன்ன வழிபடி தான் நான் நடப்பேங்கிறது மனசுல பதிச்சுட்டா எங்க போனாலும் they are going to shine, there no doubt at all, and it will give them mental peace. என்ன பண்ணாலும் மனசு நிம்மதியாக விலை கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. ஸோ நோ ப்ரெஷர். இது எதுவுமே ப்ரெஷரைஸ்டே கிடையாது. வி லேர்ன் த்ரூ ப்ளே. சந்தோஷமாக இருந்தாலே எல்லாம் தானே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ரிஷி சொன்ன மாதிரி பக்தினால கஷ்டங்கள் வராமல் இருக்க போது இல்லை, வரதான் போவான்னா நம்ம எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ராதே ராதே சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம், எதுவும் கவலை கிடையாது. அதே மாதிரி இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் குட்டி குட்டி காம்படிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு மாதம் நம்ம இதிலேயே ஊருவோன்னு என்கேஜ் பண்ணுற அவளை. லாஸ்ட் டைம் ஆரம்பித்தோம், இந்த தடவையும் நாமா சாட்டிங் காம்படிஷன், ட்ராயிங் காம்படிஷன் அண்ட் பசில்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் கிருஷ்ணலீலா. நாமா சாட்டிங்க்கு போன தடவை ஒரு டீம் மெம்பர் நீ ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். தாத்தா பாட்டி தான் எப்போவுமே எங்களுக்கு டீம் மெம்பர் சப்போர்ட் தருவா. ஸோ இந்த தடவை போனஸாக 2 பேர் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய நாமா சொல்லுவோம், ஃபேமிலியாக சேர்ந்து சொல்லுவோம். எவ்ரிபடி ஷுட் கெட் இன்வால்வ்டு, பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி எல்லாரும். ஸோ 3 மெம்பர் டீமாக நாமா கவுண்ட் பண்ண சொல்லி 1 மாதமாக நாமா சாட்டிங் பண்ணுறா. 30 நாமாவில் ஆரம்பித்தோம் நாங்கள் 2020. இப்போ லீடிங் தன்யா வந்து 97,000+ நாமா ஸ்டார்ட் பண்ணி. I invite Bhavana and Ramya to give the prizes because they have been seeing us from like அந்த 3.5 வயசுலேருந்து அவாளையும் பார்க்குறா. பாபுனா எங்கேயும் 3.5 பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ he knows the journey and they are a very big inspiration for me. Bhavana and Ramya. First prize நாமா சாட்டி காம்படிஷன் தன்யா. தன்யாவோட டீம் பாட்டி வாங்கோ, லலிதா பாட்டி நவ்யா பாட்டி வாங்கோ. தன்யவாத். அஞ்சனா, இவ்வளோ மோட்டிவேஷன் மற்றதுக்கு எதுக்கும் நான் பார்த்ததில்லை அஞ்சனாட்ட. பட் நாமா சாட்டிங் ஜோஜம் கட்டின்னு பண்ணியிருக்கா. வண்டியில் போகும்போதெல்லாம் சொல்லுவா, வச்சுட்டே இருப்பா அந்த நாமா கவுண்டரை. அதான் இன்டென்ஷன் அந்த மனசில் ஊறணும். ஒரு சமயத்தில் சப்கான்ஷியஸாக தானே சொல்லும் மனசு. அஞ்சனா ஸ்பெஷல் ஒரு ப்ரைஸ் தான் சொன்னேன், ஆனால் எனக்கு விட்டு கொடுக்க மனசு வரல. அதாவது செகண்ட் ப்ரைஸ் சரியா.
அம்மாவும் பாட்டியும். அம்மா அண்ட் பாட்டி வாங்கோ. நெக்ஸ்ட் பசில் காம்படிஷன் வச்சோம். பசில்லையும் கிருஷ்ணகிரியில தான் அந்த உரி அடிக்கிறதும் வெண்ணெய் திருடுற பசில் அண்ட் காளிங்க நர்த்தனம் பசில், இது 2 டீமா ஸ்பிட் பண்ணிட்டோம். 3 பேரா. யார் ஃபாஸ்டா முடிச்சாலோ அவ தான் வின்னர். ஸோ ரிஷி, சீனு அண்ட் பார்கவி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டா. ஸோ வி கிவ் देम a prize. Thank you. Last but not the least, drawing competitions. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது தன்யா வந்து அவதார ஸ்லோகம் சொன்னா. ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம், அதை எப்படி குழந்தை அவதாரம் பண்றாரு, 4 கைகளோட சங்கம் சக்கரம் கதை பத்மம் வச்சுட்டு அந்த ஜெயிலில் அவதாரம் பண்றார் அப்படிங்கிற ஒரு சீனை அவளே விஷுவலைஸ் பண்ணியோ இல்லை எங்கேயாவது பிக்சர்ஸ் பார்த்தோ நீ வரைஞ்சி கலர் அடிச்சு சப்மிட் பண்ணோம் A4 சைஸ்லன்னு சொல்லியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டாக பியூட்டிஃபுல்லாக டைம் எடுத்து பண்ணது ஷர்மதா. அந்த ஜெயில் சீனை அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அழகாக கலர் பண்ணியிருந்தா. she took so much of effort. அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு வரைஞ்சி கலர் ப்ரெசென்ட் பண்ணா. குட், கீப் இட் அப். Thank you Babuna and Ramya Tundik. எங்களோட குட்டி கிருஷ்ணர் விட்டுருவோமா நாங்க. இவளுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே ஸ்பெஷல் ஆச்சு. சாஸ்வதி, ராதே சாஸ்வதிக்கு நான் சொல்லி கொடுக்கவே முடியாத. முதல்ல அவளால் உட்காந்தே இருக்கும். இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கா, அது பெரிய விஷயம். ஆனால் கிளாஸில் நாங்கள் ஓடிண்டே இருப்போம். இவாள்லாம் பாடுவா, அவள் ஓடிட்டே ஒத்தொத்தரையாக போய் வம்பு கேட்டுட்டு இருப்பா. கண்ணனை மாதிரியே பண்ணுவோம். இப்போ இவள் பாடின எல்லா பாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அவளும் பாடுவோம். ப்ரேயர் ஃபுல்லாக சொல்லுவோம். இது எதுவுமே நான் சொல்லி கொடுக்கல. அந்த சங்கம், அந்த சத் சங்கம் அவளை அப்படியே இழுத்து அப்சர்வ் பண்ண வைக்கிறது. தட்ஸ் தேர் விதின் தேம். ஸோ நம்ம சில்ட்ரனுக்கு முதல்ல சத் சங்கத்தை அமைச்சு கொடுத்தா வெளியில் போய் அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்காது. அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் தாத்தா பாட்டி ஆர்ட்லேயும் எந்த நெகட்டிவான விஷயமோ பெருசாக குழப்புற விஷயமோ அவள் முன்னாடி நம்ம பேசக்கூடாது. இந்த டிசிப்ளின் நம்மளும் எடுத்துட்டோம்னா அவளை அஃபெக்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக அந்த கிருஷ்ண பக்தியில் வளர்ந்துட்டே வருவா. பெருசானோன்னா தேவை ஷைன், அது ஒரு டவுட்டே கிடையாது. ஸோ இவ்வளோ வருஷம் எங்களுக்கு, அதாவது நீங்கள் எல்லாரும் குட்டியாக இருக்கிறதே நீங்கள் பார்த்துட்டு ஸோ யூ ஆர் சீயிங் தெம் க்ரோ. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பாண்டுரங்கன்ஸ் வில். நம்ம இதுலேயே இன்னும் எவ்வளோ வயசானாலும் சேர்ந்து இந்த சத்சங்கத்தையே ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய கற்றுக்கணும். அந்த நாலேஜ் சீக்கிங்க்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும்ன்ற அந்த பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் என்கரேஜிங் அஸ்.